ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, ம். சிங்கருக்கு அப்படின்னு அது ஒரு பாத் வந்து நெறைய பேவ் பண்ணி ம். வச்சிருந்திருக்காங்க. ம். பட் ஈவன் அதர்வைஸ் நம்ம ஃபேமிலீஸ்லலாம் ம். கமிங் ஃப்ரம் ஓரளவுக்கு கன்சர்வேட்டிவ் குடும்பங்கள்ல வந்து ஜென்ரலா சொல்ற விஷயம், எதுக்கு ஒரு பொண்ணு வந்து எதுக்கு ம். மியூசிக்லாம் படிச்சுக்கிட்டு, ம். ம். எதுக்கு வந்து அதெல்லாம் பண்ணணும்? ம். லெட் ஹர் அவளோட லைஃப செட்டில் பண்றது. அப்படின்னா என்ன? கல்யாணம், ஆ அவளோட ஃபேமிலி. அவ எப்படி அந்த அதாவது எங்க அம்மா வந்து ம். அடிக்கடி இப்ப தான் கொஞ்சம் மாறியிருக்காங்க. பட் அடிக்கடி ம். சொல்றது என்னன்னா, "நீ போய் உங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாலே எனக்கு சந்தோஷம்." அட பாவி நான் எவ்வளோ பாட்டு பண்றேன். ஆமா, அ ஆமா. இவ்வளோ பாட்டு ம். பண்றேன், இவ்வளோ ம். மியூசிக்ல இது ம். பண்றேன். அது சந்தோஷம் தான் ஆமா, அப்டின்னுவாங்க. ஆமா, அதுக்க விட ஆமா. இந்த சந்தோஷம் வந்து ம். வென் யூ ஆர் வெரி குட் வித் யுவர் இன்லாஸ் எல்ஸ். அப்டின்னு. ஆமா. அந்த ஸோ காலத்து எதுக்கு இத சொல்ல ம். வரேன் அப்டின்னா, எங்க அம்மா என்ன திட்டுவாங்க இத நான் சொல்றதுக்கு. "அங்க போய் என் மானத்த வாங்கிட்டியா?" பட் ஆம். வி அதானே ஜஸ்ட் மைண்ட் ஸ்பீக்கிங் த ரியாலிட்டி செட். அவ்வளோதான். என்ன ம். மைண்ட் செட்டோ, யாஹ்! அதான் யாஹ்! அந்த ம். காலத்து மனுஷங்களோட ம். மைண்ட் செட். ம். இப்ப கல்யாணம் பொண்ணுங்கலாம் வந்து ஒரு மெர்ச்சன்டைஸ் மாதிரி. ஆமா. ஓகே. நான் வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன். ம். இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து எனக்கு செல்லிங் ம். யுஎஸ்பி என்ன? ஓ! ஆமா. இவ்ளோ படிச்சிருக்கா? ஆமா. அவளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன? ரைட், ரைட். அதனால போய் இத கொண்டு போய் தாரவாத்து குடுத்துருங்க அப்படின்னு. ஸோ, ம். இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில இருந்து தான் நம்ம ம். வந்திருக்கோம். ம். டவுட்டே கிடையாது. ஆமா. பட் ஒரு பாயிண்ட்ல மியூசிக் வரணும் ம். அப்படிங்கிறதுல உங்க ம். அப்பா நினைக்கலன்னா, ம்ஹ்ம். ம். என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஏரோநாட்டிக்கலா படிச்சிருந்தா கூட, ஆ. அங்கேயும் போய் மியூசிக் தான் பண்ணி, அங்க உருப்படியா அந்த வேல பார்க்காம மியூசிக்ல எப்படியாவது வந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அதான் சொன்னேனே, ஸ்கூல் படிக்கும்போதும் எனக்கு ஐ மீன் அதான் சொன்னேனே, அந்த 10த், 12த் எங்க மார்க் எடுக்கணுமோ ஆ. ஐ நோ அங்க ஆ. எடுத்தா போதும். ஓகே. ரைட். எனக்கு வந்து அது இன்னொரு விஷயம் அத நான் ரொம்ப நல்லதா தான் பார்க்குறேன். இமேஜின் நான் அகாடமிக்ஸ்லாம் ஃபுல்லுமே வந்து ஓகே டே டூ டே ஃபுல்லுமே நான் வந்து ஒரு 9 டூ 5 அங்க ஸ்கூல்ல உட்காந்து திருப்பி வந்து வீட்ல ஹோம் ஒர்க் பண்ணி இதுதான் நான் என் வாழ்க்கை சின்ன இதுன்னா பண்ணல. ஐ ஹேட் தி பெஸ்ட் சைல்ட்ஹுட். ம். ரைட். ஐ டிட் ஐ என்ஜாய்ட் டாக்கிங் டூ பீப்பிள் அவங்களோட எமோஷன் பிகாஸ் அதுதான் ஆக்சுவலி நான் சொல்றேன் இல்லையா கம்போஸரா எப்படி அந்த டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆச்சுன்றது வந்து மேபி இதெல்லாம் தான். எனக்கு வந்து ம். வெறும் புக் வார்மா இருந்து ஒரு படிப்பிஸ்ட்டா இருந்தா மட்டும் நான் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் மியூசிக் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு ஸோ, தெரியல. ஐ ஹேட் உங்க மோர் வீட்ல வந்து அந்த கம்பல்ஷனா இல்லையா? ஓ! இவ ம். படிச்சு முடிச்சுட்டு இவள ம். கல்யாணம் பண்ணணும். அந்த மாரி இந்த கம்பல்ஷன்லாம் இல்லையா? இருக்கு, இருந்துச்சு. அ. பட் என்னன்னா வந்து அ இப்போ ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் ஸ்பீக் ஹியர் பட் ஐ ஜஸ்ட் காட் என்கேஜ்ட் ஓ! அண்ட் ஐ ஹேட் டு கால் இட் ஆஃப். ஓ! ஓ! ஓகே. ஐ நோ அந்த சாரி. அந்த கிராஃப் எனக்கு நான் வந்து ஐ காட் யூஸ்ட் டூ தட். ஏன்னா அங்கேயும் அதுதான் விஷயம் நடக்குது. பிகாஸ் என்னன்னா அ ஐ ஐ ஐ மே பி லைக் ஹர்ட்டிங் சோ மெனி பீப்பிள் பை டெல்லிங் த ட்ரூத். பட் சக்சஸ்ஃபுல் விமன வந்து நோபடி இஸ் லைக்கிங். பட் தட்ஸ் நாட் மை அப்சல்யூட்லி. ப்ராப்ளம். தே ஆர் இன்டிமிடேட்டட் பை சக்சஸ்ஃபுல் வுமன். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் சொல்றேனே, நான் வந்து நீங்க இப்போ சொல்லும்போது எனக்கு பாட்காஸ்ட்ல பேச போறோன்னும்போது, ஐ வாஸ் திங்கிங் நான் ரொம்ப வந்து ஃபில்டர்டா பேசணுமா? இல்ல வந்து இல்ல, ம். இல்ல சொசைட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கெல்லாம் பயங்கரமா ஓஹோ! ஆஹோன்னு ஆ. கிடைக்குது. அப்படி நான் சொல்லணுமான்னு யோசிச்சேன். பட் இஃப் ஐம் டூயிங் தட் நான் இங்க வர வேணாம். ஆமா. எனக்கு கரெக்ட். Instagramல இருக்கு. நான் வந்து எவ்ரிடே ஒரு போஸ்ட் போட்டு ஐ அம் ஹேவிங் தி பெஸ்ட் லைஃப்ன்னு நான் போட்டு போலாம். பட் பாட்காஸ்ட்ன்றது ஐ அம் ஜஸ்ட் திஸ் இஸ் a ஸ்பேஸ் கிவன் டூ மீ டூ பி ஜென்யூன்லி வாட் ஐ ஃபீல் ஆர் வாட் ஹேப்பன் டூ மீ எதனால நான் இப்படி இருக்கேன்றது எனக்கு இது ஒரு பெரிய நான் அப்சல்யூட்லி. உண்மையா நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ டோன்ட் மைண்ட் புட்டிங் இட் அவுட். ஒரு வல்னரபிளான ஒரு இது விஷயமா எனக்கு நடந்திருக்கு. ஸோ பீப்பிள் மைட் திங்க் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உலகத்துல எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு. பட் இல்ல நீங்க சொல்றது வந்து இது நடக்காத பத்தி நம்ம யாராவது கேள்விப்பட்டவங்கள பத்தி நான் பேசல. ஐ அம் த விக்டிம் தேர். ஸோ நான் அத கோ த்ரூ பண்ணனால ஐ அம் டெல்லிங் யூ ம். சக்சஸ்ஃபுல் பீப்பிளா ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கணும். நான் வந்து இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். இப்ப கூட அம்மா கேட்பாங்க. போதும், போதும் நீ வந்து இத பண்ணிட்ட, அத பண்ணிட்ட, சாங்லாம் பண்ணிட்ட. வேற என்ன அடுத்து என்ன பண்ணும்போது, அம்மா இதெல்லாம் நான் எங்க போணும்னு நெனைக்கிறதுல வந்து ஒரு 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 புள்ளி கூட திருப்தி. கிடையாது. ஆ. நான் இன்னும் எங்கேயோ போணும்மா. நான் நெறைய எனக்கு மைண்ட்ல நெறைய ஆசை இருக்கு. இத பண்ணணும், அத பண்ணணும்னு இருக்கேன்மா. நீ இப்படியே இருந்தா எங்க செட்டில் ஆவ நாங்க? எதுக்கு செட்டில் ஆகணும்? சி என்ன நான் செட்டில் எனக்கு தான் ஆயிட்டேனே அப்டின்னு ஆமா செட்டில் ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு ஐ வாண்ட் சம்மன் ஆஸ் அ பார்ட்னரா வரும்போது I don't want இப்போ I'm in a very comfortable space where I can take care of myself completely. ஏன்னா லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸா ஐம் செல்ஃப் மேட் லைக் என் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு எதுவும் வாங்குறதில்ல. ஹவ் ஸ்வீட். அண்ட் ஐம் கிவிங் தெம். அண்ட் நான் 12 இயர்ஸா என்ன தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ம். எனக்கு சார்ந்தவங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ வொர்க்ட் ஃபார் இட் அண்ட் ஐ காட் தோஸ் ஃப்ரூட்ஸ் அப்படி நான் அப்சல்யூட்லி. சொல்ல முடியும். ஏன் ம். பிளெஸ்ட்ன்னு சொல்லணும்னா, ஆ.
நம்ம வந்து ம். வொர்க் பண்ணிடுவோம். யாஹ்! ஆனா சம்டைம்ஸ் அதுக்கான கரெக்ட். ஊதியம் நமக்கு கிடைக்க கரெக்ட், கரெக்ட், மாட்டேங்குது. கரெக்ட். ஏன்னா, யாஹ்! பிகாஸ் ம். ஆஃப் த ஆமா. அபவ் செட் ரைட், ரைட், ரீசன்ஸ். ரைட். அப்போ ஸோ நம்ம வந்து இப்ப கிடைக்குது. அப்பா தேங்க் யூப்பா. ஆ நான் பண்ண வேலைக்கு காசு கிடைக்குது, குடுக்குறீங்களா? கிடைக்குது. அதான். ஓகே. ஸோ அதனால தான் லைக் ஐ ம். அதனால ம். நான் என்ன பண்ணேன், ஐ கேர்ஃபுல்லி பிளான் மை வொர்க். நான் ம். கிளாஸ் இருக்கு, இது இருக்கு மாதிரி. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் கீப்பிங் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி என்கேஜ்ட். ஸோ அப்சல்யூட்லி. அதனால வந்து எனக்கு கம்போஸரா இருக்கும்போது எனக்கு ட்ரெய்னிங்கா எப்பவுமே ஃபீல் ஆனதில்ல. ஒரு டீச்சிங் பண்ணும்போது பிகாஸ் அங்க அங்க நான் வந்து ஐ ஜஸ்ட் கேவ் மை நாலேட்ஜ். இங்க வந்து ஐம் டேக்கிங் இட் இன். நான் அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு டிஃபரண்ட் ஸ்பேஸஸ் இருக்கு. ஸோ வெரி நான் நைஸ். எங்கேயுமே ட்ரெயின் ஆகுறதுக்கு எனக்கு எங்கேயுமே சான்ஸ் நான் குடுக்கல. ஐ அப்சல்யூட்லி. செட் மை லைஃப் லைக் தட். ஸோ அந்த மாரி இருக்கும்போது எனக்கு இது யாராவது வந்து எனக்கு லைஃப் குடுக்கணும். இதுக்கப்புறம் என்ன வந்து இப்படிதான் இல்ல இல்ல சென்டென்ஸே பாருங்களேன். ஆ வாழ்க்கை உங்களுக்கு குடுக்குறது. யாராவது வாழ்க்கை குடுக்கணும். கடவுள் வாழ்க்கை குடுத்துட்டாரு எனக்கு. ரைட். எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை ஆ குடுத்துருக்காரோ, எனக்கும் வாழ்க்கை குடுத்துருக்காரு. இது வந்து நான் வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நான் போறப்போ, ஐ வாண்ட் இட் டூ பி லைக் ரொம்ப ஒரு ஒரு கம்பேனியன் தான் எனக்கு வேணும். கரெக்ட். ஐ வாண்ட் டூ செலிப்ரேட் யூ. ஐ வாண்ட் யூ டூ செலிப்ரேட் மீ. அப்சல்யூட்லி. ரைட். யூ மே பி லைக் ம். நான் வந்து ஒரு டம்மா ஒரு விஷயம் கூட பண்ணலாம். பட் நீ வந்து ஏய் இங்க பாரு அப்படிலாம் இல்ல. இப்படி தான் அது பண்ணணும். அப்படின்றதுக்கு தான் வி ஹேவ் டூ கம் டுகெதர். கரெக்ட். நீ என்ன பெரிய இதுவா? நான் என்ன பெரிய இதுவான்றதுக்கு பண்ணணும்னா, காம்படிஷனோட வாழ்க்கை எப்படி அதுக்கு வாழ தான் முடியும்? எனக்கு தான் ஆல்ரெடி ஆ எனிமீஸ் இருக்காங்க. எனக்கு வந்து உலகம் ஃபுல்லும் இருக்காங்களே. காம்படிஷன் இருக்கே. என்னோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல வர பீப்பிள் வந்து தே வாண்ட் டூ அப்ரிஷியேட். ஐ மீன் நாட் எல்லாம் பண்றதுக்கு அப்ரிஷியேட் இல்ல. எனக்கு வந்து ஒரு ம். ஸ்ட்ரெங்த்தா இருக்கணும். அப்சல்யூட்லி. when they're not giving you adding to your strength, we're adding to your stress or adding to your இது அவங்களோட இன்செக்யூரிட்டி உங்கள இது பண்ணி மேக்கிங் யூ நான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணி ஐ மீன் ஹாஃப் ஆஃப் மை லைஃப் டைம் இஸ் பின் மியூசிக். ஹாஃப் ஆஃப் மை லைஃப் டைம் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு இது கேஸ்டல் மாதிரி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து பாதி தான் வேலை நடந்திருக்கு. ம். வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி பி ஐ மீன் ஐம் ஜஸ்ட் லிட்டரலி மீனிங் எனிபடி டோன்ட் ஹேவ் தட் ரைட் டு டெமாலிஷ் பண்ணி டிஸ்ரப்ட் இட். வந்து பண்றதுக்கு ஐ வில் நாட் அலோவ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது வந்து ஏன்னா, நான் அத எல்லாத்தையும் விட நான் வந்து ஓகே. இப்ப எனக்கு நீங்க சொல்ற மாரி தான். சொசைட்டி எப்படி நம்ம பண்ணியிருக்காங்க. ஓகே. கஷ்டப்பட்டேன். இவ்வளோ வரைக்கும் இது பண்ணேன். காசுலாம் சேர்த்து வச்சேன். ஓகே. இப்ப நீ எங்கேயாவது போனேன்னா, அவங்க உன்ன பார்த்துப்பாங்க. ஆ. யூ ஆர் கிவிங் மீ அ கம்ஃபோர்ட் ஜோன் விச் ஐ டோன்ட் வாண்ட். ம். ரைட். ஸோ எனக்கு வந்து ஒரு ரூம்குள்ள போட்டு, ஒரு ஒரு கோல்டன் கேஜ் மாரி உள்ள போட்டு, ஓகே நான் உனக்கு எல்லாம் வந்து வெளியேருந்து எல்லாம் சோர்ஸ் பண்ணி குடுக்குறேன். நீ வீட்லயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. எனக்கு வந்து ஃபுட்லாம் சமைச்சு வைக்கணும். யூ டேக் கேர் ஆஃப் யுவர் வொர்க். ஐ டேக் கேர் ஆஃப் மை வொர்க். அப்படி பண்ணாலே லைக் அது வொர்க் ஆக்சுவலா ஷேர் இருக்காது. பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணணும் நெறைய விஷயம். ஸோ நம்ம அந்த விஷயத்துல எவால்வே ஆகல இன்னும். ஆமா. எவால்வே ஆகல. நம்ம நெனைக்கிறோம், ஒரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை குடுக்குறாங்க. ம். வாழ்க்கை குடுக்குறாங்க. சரி ஓகே நம்ம நெறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நெறைய பீப்பிள்ல கிறிஸ்டியன்ல நெறைய நாங்க அவுட்ரீச்லாம் போறப்ப, நெறைய பசங்க அம்மா, அப்பாலாம் எல்லாமே இருக்காங்க. பொண்ணுங்க நெறைய படிச்சு சாரி பொண்ணுங்க நெறைய படிச்சு, அந்த மாரி நல்ல ஒரு வந்துட்டு, அவங்க பசங்களுக்கு வாழ்க்கை குடுக்குறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க? ரைட். அதுவும் இருக்கே. அதான், நம்ம எப்பவுமே பேசுறதே இல்லையே. அதான். பொண்ணுங்க தான் வாழ்க்கை குடுக்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க ம். மேபி வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் ட்ராக். பட் இதுதான் ரொம்ப உண்மை. ப்ளீஸ். ஆம் ம். ஒரு பொண்ணு வந்து அவங்களோட எல்லா கம்ஃபோர்ட் ஜோனும் ஆல்ரெடி இழந்து, சின்ன வயசுல இருந்தே வந்து இது உன் வீடு இல்ல, இது உன் வீடு இல்லன்னு சொல்லி அதுலேருந்து வளர்ந்து, வேற ஒருத்தவங்களுக்கு போய் இவங்க ம். லைஃப் டைம் அவங்க எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் குடுத்து, அவங்க குழந்தைங்களும் வந்து ஸோ ம். இது வந்து யாருக்கு வாழ்க்கை குடுக்குறா? அது அதானே. கொஞ்சம் கண்ண மூடி நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அது ரீசன் தெரியும். நம்ம யாருமே ஆர்கியூம் பண்ண வேண்டாம். கரெக்ட். ஹூஸ் கிவிங் லைஃப்னா விமன் ஆர் கிவிங் லைஃப். விமன் ஆர் ஜஸ்ட் சாக்ரிஃபைசிங். இது வந்து நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க உங்க வீட்லயே இருந்து உங்க இது பண்றீங்க. அவங்க வந்து டவுரி எடுத்து வராங்க, இது பண்றாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நாளைக்கு காலைல இருந்து சமைச்சு போடுறாங்க. உங்களுக்கு நாளைக்கு எப்படி எங்க வீட்லயே நான் அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லையா? யார் ம். வீட்ல இருந்தாலும், "நீ இப்படி இரு. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு வரும். அவள வந்து நீ கண் கலங்காம பார்த்துக்கோ." அதுதானே அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. கண் கலங்காம பார்த்துக்கோ. அது எல்லாமே பண்றாங்களா? இல்லையே! ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நீ வந்து அவங்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும். நீங்க சொல்ற மாரி ஆமா. இவங்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும். இந்த வீட்ல பொறந்த வீடு கெட்ட பேர் இருக்கக்கூடாது. நீ இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும். இன்லாஸ் கிட்ட இப்படி நடக்கணும். ஹஸ்பண்ட பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 50 இது இருக்குன்னா, பசங்களுக்கு வந்து கண் கலங்காம பார்த்துக்கணும். கரெக்ட். அவ்வளோதான். ஒரே ஒரு சிம்பிள் இது. ஆனா அதுதான் 100 பேர்ல இதே 9 தான். பேர் தான் ரொம்ப ஜெண்டர்ட் ரோல்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கு. ரைட். நாங்க வந்து ம், சாப்ட்டு ம். சாப்பிடுவோம்ல கீழ யாஹ்! தட்டு வச்சு. ம், அந்த இடத்த நம்ம தொடைப்போம். ம், நான் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு ம். போயிருக்கேன். அவங்க பார்த்தாங்கன்னா சாவடிச்சுருவாங்க. பட் போயிருக்கேன். ம், வந்து நான் என்னோட ம். கசின் கிட்ட அ, சொல்றேன். "நான் நேத்திக்கு பண்ணேன்ல, தொடச்சேன்ல கீழ. ம், ம், நீ தொட இன்னைக்கு" ம். அப்படின்னு அ, சொல்றேன். ம், அவன்ட்ட. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ம். "என் பையன நீ வந்து எப்படி தொடைக்க சொல்லலாம்? ரைட், ஒரு ரைட். பையன நீ எப்படி தொடைக்க சி ஐ அம் சொல்லலாம்னா?" நாட் சர்ப்ரைஸ்ட். ஏன்? ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்ல ம், இப்ப நீங்க சொல்ற மாரி ம். சர்ப்ரைஸாவே இல்ல. இல்ல. ஆமா. நமக்கு ஏன்னா இது ரெகுலரா நடக்குற ஒரு ஆமா. விஷயம்.
அந்த ரைட் ட்ரூ. மாதிரி வந்து அந்த அப்ரிங்கிங் வந்து இட் ஷுட் கம் அப்ரிங்கிங் ஷுட் ஃப்ரம் பி ஹோம். தேர். யா. அது இல்லன்னா அது ரொம்ப கஷ்டம். பட் சொசைட்டி வந்து இப்ப மாறுதுன்றாங்க. பட் மாறுனாலுமே வந்து மேலுக்கு வந்து ஏன்னா அவங்க யார பார்த்து வளர்றாங்கன்னா, அவங்க பேரன்ட்ஸ். அவங்க அப்பாவ எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க ம். வீட்ல, எப்படி இப்படி ம். பண்ணியிருக்காங்க. நம்மளும் இப்படி தான் வளரணுமோ, ம். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாளைக்கு என்ன எப்படி இப்படி அவங்க அவங்களுக்கு ஒர்க் பண்ணி குடுத்தா நம்ம இப்படி மாறிடுவோமா? அப்படி தான் யோசிக்கிறாங்க. ம். பட் இட்ஸ் நாட் இப்போ நல்ல ஒரு லைஃப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஹேப்பியா வேணும். ஏன்னா வி ஆர் லிவிங் அது நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா அந்த இதில போ வேணாம். பட் வி ஆர் லிவிங் ஒன்ஸ் வித் த பீப்பிள் தட் வி நோ. ஸோ அவங்க கிட்ட வரும்போது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு, நான் இப்போ ஹேப்பியா ஒரு இதா இருக்கிறதுக்கு வந்து என்ன விஷயம்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்கள நான் எந்த விதத்தில கஷ்டப்படுத்த வேணாம். என்னோட ம். இதில உங்க பர்டன் இது பண்ண வேணாம். முடிஞ்சா நம்ம சேர்ந்து பண்ணுவோம். இல்லன்னா வந்து பிரச்சனை இல்ல. நோ பிரச்சனை இல்ல. தேங்க்ஸ். ஓகே. அப்படின்ற மாரி போறது வந்து ரொம்ப, ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். அவங்க சொல்லுவாங்களே ஒரு சின்ன விஷயம் தான். யாருக்கும் நீங்க ம். உதவி செய்யலனா பண்ணலாம். ஆனா உபத்திரவம். உபத்திரம் பண்ணாதீங்க அப்டின்ட்டு இருக்கும். அது வந்து ரொம்ப, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். அது ம். மேபி ரொம்ப சின்ன ஒரு இதா இருக்கும். நீங்க உதவியே பண்ணலனாலும் பரவால்ல. நீங்க ஜஸ்ட் நான் சஃபர் பண்ணிட்டுருக்கேன். உங்களால எதுவும் பண்ண முடியலனாலும் பரவால்ல. ம். நீங்க வந்து நான் ஒண்ணு பண்றேன்றது வந்து நீங்க வந்து பண்ணிட்டு, நான் தான் பண்ண போறேன். நான் தான் இது பண்ண கரெக்ட்டு. போறேன். யூ டோன்ட் மிஸ்கைட் மீ ஆர் டோன்ட் டூ தட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அப்டி ம். இருந்ததுனா பிரச்சனை இல்ல. ஸோ எனக்கு அந்த லைஃப்ல இப்டி நடந்தபோது வென் ஐ வாஸ் அ இந்த எப்படி சொல்றது? இந்த ராக் என்கேஜ்மென்ட்ல இருந்து பாட்டம். அதான் என்கேஜ்மென்ட்ல இருந்து ஐ வாஸ் லைக் சோ ஹேப்பி. ஏன்னா எனக்கு வந்து சென்னை வீடு விட்டு நான் 18 வயசுலேருந்து வீடு விட்டு வெளிய வந்து ஐ அம் லிவிங் ஆல் மை லைஃப் அலோன். எனக்கு வந்து ஒரு காய்ச்சல்னாலும் லைக் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மைசெல்ஃப். அந்த மாரி ஒரு ஸ்பேஸ்ல இருந்து தான் எல்லாமே நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். லைக் இஃப் சம்மன் சே இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமானா நான் பட்டு தான் நான் அனுபவிச்சா சொல்றேன். தான் தெரியும். ரைட். நான் பட்டு தான் ம்ஹ்ம். சொல்றேன். லைக் ஐ அம் ஜஸ்ட் வெரி நான் இது சொல்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஐ ஹேவ் கான் த்ரூ எவ்ரிதிங். லைக் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் சம்மன் ஆஸ்க் மீ இவ்ளோ கஷ்டப்படுறீங்க, இவ்ளோ இது வந்திருக்கீங்க. ஏன் வந்து ஒரு பெரிய நெறைய படம் பண்ணல, நெறைய இது பண்ணல. ஐ ஹேவ் சர்டன் எத்திக்ஸ் அண்ட் எத்திக் பிரின்சிபல்ஸ் இருக்கு எனக்கு வொர்க்குக்கு. ரைட். இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் மை வொர்க், இஃப் யூ டோன்ட் திஸ் திங் உங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணீங்கன்னா, ம். நான் எப்படி எப்படி வேணாலும் நான் கம்போஸரா இருக்கலாம்னா, நேரத்துக்கு நான் வேற லெவல்ல இருந்திருக்கலாம். கரெக்ட். ரைட். என்ன வேணா பண்ணி நான் வந்திருக்கலாம்னா ஆமா. பண்ணலாம். பட் ஐ ஹேட் மை லிமிட்டேஷன்ஸ். ஐ மாரல்ஸ். ஹேட் ஆஃப் மை கோர்ஸ். மாரல்ஸ். ஸோ அத நான் ஃபாலோ பண்ணனால மேபி இட்ஸ் டேக்கிங் டைம். பட் இட் மைட் டேக் சம் மோர் டைம் ஆல்சோ. பட் வேர் ஐ வாண்ட் டூ பி பட் இப்போ இட்ஸ் ஓகே. ஓரளவுக்கு பரவாயில்லாம ஹெல்தியா இருக்கு ம். ஸ்பேஸு. ம். நம்மளோட இண்டஸ்ட்ரியில. யாஹ்! முன்னாடி அப்படி கிடையாது. ஏன் நான் அத சொல்றேன் அப்படின்னா, ஐ திங்க் ம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ம். நான் எப்படி ம். புரிஞ்சுக்கிறேன்னா, ம். ஆம் தே வில் வாண்ட் டூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் பாடி. அதுதான் நான் சொல்றேன். லைக் அத நான் உங்களுக்கு நாசூக்கா தான் சொன்னேன் முன்னாடி. ஏன்னா எப்படினாலும் நான் வெளில ஆ வந்துருக்கணும்னா எப்படி வேணா வந்திருக்கலாம். கரெக்ட். ரைட். இப்ப நான் வந்து ஒரு இப்ப நீங்க வொர்க்ன்னு வரும்போது நான் வந்து ஒரு டஃப்பான ஒரு வந்து என்ன ம். சொல்ல ஈஸிலி ஐ வில் லுக் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. பட் ரொம்ப வந்து வரும்போது அந்த பொண்ணுகிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுமானா, ஐ ஐ டோன்ட் திங்க் ஐ புட் அவுட் தட் கைண்ட் ஆஃப் அப்பியரன்ஸ் யாஹ்! இதுவரைக்கும் நான் பண்ண மாரி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸ் குடுக்காம இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சேஃப்டி. ரைட். ஆமா, ஆமா. பட் என்னோட தேவையில்லாம அந்த எனர்ஜி அதுல போய் போடுறதுக்கு, ஐ வில் வொர்க் ஆன் பில்டிங் மை என்னென்ன தெரியல, எனக்கு எதெல்லாம் ம். தெரியல. அதுல நான் வொர்க் பண்ணேன்னா, ஐ வாண்ட் டூ கோ டூ ரீச் அ பிளேஸ் வேர் பீப்பிள் கேனாட் சே நோ டூ மீ. அங்க வந்துட்டேன்னா, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க தான் ஒரு ப்ரொடியூசர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர், விமன் ம். ப்ரொடியூசர். அம் அ ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், கேமராமேனா யாரா இருந்தாலும் உங்ககிட்ட தான் சம்பளம் வாங்குறாங்க. கரெக்ட்டு. அப்ப எப்படி அங்க மட்டும் டோன் மாறுது? அதானே. அப்ப அங்க மட்டும் எப்படி ஏன்னா காசு நீங்க ஆ. குடுக்குற இடத்துல இருக்கணும். அப்போ வி ஹேவ் டூ கோ டூ தட் பிளேஸ். ரைட். வி ஹேவ் டூ சோ இட்ஸ் நாட் பட் வி இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் த சொசைட்டி டூ ஆஸ்க் விமன் டூ கோ தேர் அண்ட் தென் சே ஐ வீல் நோ. ஹேவ் டு ம். ஹேவ் நம்ம எந்த ஸ்பேஸ்ல இருந்தாலும் ம். நம்ம கிட்ட வந்து ஜெனுவீனாவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் பேசுறதுக்கு தான் நம்ம வந்து வளர்க்கணும் இந்த வெரி வெரி சொசைட்டிய. ட்ரூ, வெரி ட்ரூ. அதான் சொல்றேன். அந்த அந்த கிரவுண்ட் வொர்க்க நம்ம வீட்ல இருந்தே பண்ணா தான் அதுக்கான ம். அது வந்து ஐ மீன் ஆர்கானிக்கா தட் கேன் டூ. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இஃப் யூ ஆஸ்க் மீ லைக் நீங்க வந்து இப்படியே இருந்து கீழயே இருந்து நீங்க வந்து கெஞ்சி கெஞ்சி எல்லார்கிட்டயும் சார் வாய்ப்பு குடுங்க. அப்படின்னு பேசி பேசி நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்குமானா, நோ. ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன், நீங்க வந்து இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டு வொர்க் ஒரிஜினல்ஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஐல் பி மை ப்ரொடியூசர். ஏன்னா அதே பாட்டு தான் என் லேப்டாப்ல இருக்க போது. ம். இப்ப அதே பாட்டு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, யூ ஹர்ட் ஆமா. மை சாங்ன்றது. இப்ப இமேஜின் நான் வந்து எதுவுமே போடல. வெளியில ம். போடவே இல்ல. ஹவ் வில் யூ நோ லைக் ஐ அம் எ கம்போசர்? ஏன்னா, கரெக்ட். இப்ப வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி கம்போசர் இது யாருமே இந்த ப்ரொடியூசரும் எனக்கு பண்ணலையே! கரெக்ட். வி ஆர் த ப்ரொடியூசர்ஸ். லைக் கரெக்ட். நானும் என் ஃப்ரெண்டும் லைக் வி சப்போர்ட் ஈச் அதர். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்க காசுலாம் சேர்த்து, ஸோ இது ரென்ட்டுக்கு, இது இதுக்கு, இது ஃபியூவலுக்கு இதுன்னு மாறும்போது சாங்குக்கு அப்படின்ற மாரி எவ்ரி மந்த் வி ஆர் சேவிங் அப் அண்ட் வி ஆர் டூயிங் அ சாங். ம். அது எல்லாமே இருக்கு. ஸோ இதுவரைக்கும் ஒரு 18 சாங் பண்ணியிருக்கோம். இந்த மாசம் ம். ஒரு இன்னும் 2 சாங் ரெடி ஆயிட்டு 20 சாங் என்னால ரைட். ஆ. என்னால வந்து ஈஸியா ஃபுல் புரொடக்ஷன் பண்ணி, ஃபுல் குவாலிட்டி மியூசிக் குடுத்து, இத மிக்ஸ் பண்றவங்க எல்லாமே ரஹ்மான் சாரோட தீபக் சார் அவரு கிராமி, ஸ்லம்டாக்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாரி பீப்பிள் கூட குவாலிட்டி ஒர்க் குடுக்குறதுக்கு என்ன காரணம்னா, திஸ் இஸ் மை வொர்க். ரைட். நான் அத பில்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்க போறேன். நோபடி இஸ் கோயிங் டூ ஸ்டாப் கரெக்ட். தட். கரெக்ட்.
என்னோட வொர்க்க நான் வந்து நெறைய ம். பண்றது ஸ்டாப் பண்ணவே முடியாது. தென் யூ வில் அப்போ நீங்க திரும்பி பார்க்குறப்போ இவ்ளோ வொர்க் பண்ணியிருக்காங்களா? ஓகே அப்ப நம்ம அவங்கள கூப்பிடலாம் அப்படின்ற மாரி ம். ஐ வில் மேக் யூ நோ ஆப்பர்ச்சுனிட்டி அதான் சொல்றாங்க. கதவே தொறக்கலைன்னா நம்மளே ஒரு டோர் பில்ட் ஒரு டோர பண்ணுவோன்ற மாரி பில்ட் ஒரு பண்ண டோர தான் பில்ட் வேண்டியதுதான். பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து எல்லா பக்கமும் போய் ஒரு ராக் பாட்டம் ஹிட் பண்ணி தான் பட் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து வித்தின் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஓகே பரவால்ல. எது வந்தாலும் பரவால்ல. மியூசிக் இஸ் தேர். இதுலருந்து வெரி எப்படி நைஸ். நான் வெளில வந்துருவேன். சொல்லி ஸோ ஈவன் அந்த ஒரு வெட்டிங் கூட கால் ஆஃப் பண்றதுக்கு சிச்சுவேஷன் வரும்போது பிகாஸ் பீப்பிள் ட்ரை டூ மேக் மீ லுக் நீ இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லன்றத ஃபீல் பண்ண வச்சாங்க. அ அப்பதான் நான் வந்து நேச்சுரல்ஸ்க்கு ஐ டிரெக்டட் நேச்சுரல்ஸ் பக்கத்துல தான் பார்த்தேன். ஐ வாஸ் லைக் ஓ! ம். நேச்சுரல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு உள்ள வந்தேன். ஸோ நேச்சுரல்ஸ்க்கு ஐ டிரெக்டட் அ வீடியோ அபௌட் விமென் ஓகே. இது. கத்திஜா பாட வச்சு, லவிட்டா ரஹ்மான் ஓகே. சார் பொண்ண வச்சு பாட வச்சு வி லான்ச்ட் இட். அது ஒரு பெரிய லான்ச் அது. நானே டிரெக்ட் பண்ணி. ஸோ ஐ அம் இன்டூ டிரெக்ஷன் ஓ! விஷுவல் கம்யூனிகேஷன்ல லாயல்ல படிச்சனால. ஸோ எனக்கு அதுவும் பிடிக்கும்ன்றனால அ யூ நோ சிகே சார் ஹி இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் மீ. நெறைய வொர்க் அவருக்காக நான் தீம்லாம் நெறைய வொர்க் பண்ணி குடுத்துருக்கேன். ம். நீயே நீயே டைரக்ட் பண்ணு. நீயே பண்ணு. ரஹ்மான் ம். சார் பொண்ண வச்சு கூப்பிட்டு இது பண்ணு அப்படின்ற மாரி ஹி இஸ் லைக் ஐ மீன் அந்த மாரி பீப்பிள் இருக்காங்க. தட்ஸ் வாட். அது வந்து ஹைலைட். ம். ஸோ அப்படி வந்து என்கரேஜ் பண்ணப்போ ஐ டூக் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் சார் இத எப்படி லான்ச் பண்ண போறோம்? பெரிய லான்ச் பண்ணுவோம்னு சொல்லி பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு லான்ச் இட் இன் அ வெரி இது. ஸோ அப்போ ஹால்ஃப் பேஜுக்கு எல்லா ஹிந்துலருந்து எல்லாமே ஹால்ஃப் பேஜுக்கு ஃபுல்லும் என்னோட இன்டர்வியூ நானும் கத்திஜாலாம் போட்டு ம். அவ்ளோ பிரஸ் வருது. ஸோ த பீப்பிள் ஐ வெல்கம்ட் இன் மை நோ க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இதுல ஒரு பெரிய மேட்டரா? அப்படின்னு பார்க்குறப்ப, சி இத நான் எவ்ளோ இப்போ இமேஜின் நீங்க ஒரு ஒரு ஹால்ஃப் பேஜ்ல ஹிந்துல வரது ஆ. வந்து இட்ஸ் நாட் ஐ மீன் ஜென்யூன்லி இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸ் பி இட் ஹூ யூ ஆர் வாட்டெவர். ஒரு ஹால்ஃப் பேஜ்ல ஒரு சின்ன பையன் அவர் படிச்சுட்டு அது சின்னதாவே இருக்கட்டும். நான் என்ன சின்னது யாஹ்! சொல்றேன், அது ம். சின்னதாவே இருந்தா கூட, யாஹ்! நம்ம யார் அத ஹைப் பண்ணணும்? க்ளோஸ் சர்க்கிள் தான். யாஹ்! "ஏய் சூப்பர் பண்ணு, 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 பண்ணு" யாஹ்! யாஹ்! அப்படின்னு சி சொல்றதே எப்போ எப்ப எனக்கு ரொம்ப அலார்மிங்கா இருந்ததுன்னா, ஆ எனக்கு வந்து இப்ப ஃபிரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேபி தே மைட் ஐயய்யோ! நமக்கு வாய்ப்பு ம். கிடைக்கலன்னு ஒரு ரீசன் இருக்கலாம். நமக்கு அந்த இடம் ஆ. கிடைக்கலையே அப்படின்ற மாரி தே மைட் ஃபீல் ஓகே குட்ன்னு சொல்லிட்டு போலாம். பட் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ம். என்னோட பேரன்ட்ஸ் வந்து குட் நல்லா இருக்கு சூப்பர். எங்க அப்பாவ கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ம். ஹி இஸ் பீன் ஹேப்பி. பட் நான் அதெல்லாம் மீறி ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல லைஃப் லாங் நான் ஒருத்தவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க ம். வந்து நான் இது பண்ணணும். திஸ் இஸ் சைன் ஐ ஃபெல்ட் ஆஹா! இது வந்து வேலைக்கு ஆகாது. பிகாஸ் இட் இஸ் வெரி, வெரி அலார்மிங். ஏன்னா, அத நான் வந்து ஐ குட் ஹேவ் டேக்கன் இட் ஃபார்வர்ட். நான் வந்து அவங்க ஏன் இப்படி எஸ். பண்றீங்க அப்படின்னு பண்ணியிருக்கலாம். பட் தட் இஸ் த பிக்கஸ்ட் சைன் வென் சம்மன் இஸ் நாட் ஹேப்பி ஃபார் யூ அண்ட் அது வந்து அந்த மாரி ஒரு டாக்ஸிசிட்டி வந்து ஐ கேனாட் ஈவன் இமேஜின் வெல்கமிங் இன்சைட் மை ஹவுஸ். கோர்ஸ். அதனால ஐ ஹேட் டூ ஃபைட் வெரி வெரி பேட்லி அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஹேவ் டு சே இல்ல இது டசன்ட் வொர்க் ஏன்னா இது ஐம் சீயிங் ராங் அப்புறம் தென் மை ஆஃப்டர் நான் சொன்னதுக்கு அப்புறமா தேர் ரிஃப்ளெக்டிங் ஆன் சோ மெனி திங்ஸ் அண்ட் சேயிங் ஆமாமா ம். இப்படி தான் இருந்திருக்காங்க. இட்ஸ் ஓகே ஃபைன் இட்ஸ் ஃபார் குட். பட் ஐம் நாட் சேயிங் இட்ஸ் அவங்க அவங்க தப்பா சொல்றதுக்காக இல்ல. The reason why I said no and ம். why I said it will not work for me, especially for a person who இப்போ எனக்குமே வந்து ஓகே டயர்ட் ஆயிட்டு ஓகே இது வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நெறைய ஒரு இடத்துல வந்துட்டோம். இதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுவோம். அவங்க பார்த்துப்பாங்கல்ல. வேலை தானே பண்றாங்க. நல்ல ஐடில தானே நல்லா சம்பாதிக்கிறாங்க. நம்ம பார்த்துப்பாங்கன்னு சஃபிசிகேட்டா போய் உட்கார்ந்து ம். ஜாலியா ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கலாம். பட் வில் மை மியூசிக் லெட் மீ டூ தட்? அதுக்காகவா நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம்? ம். அதுக்காகவே தான் நம்ம கோட்டையெல்லாம் கட்டி நம்ம இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் ட்ரீம்ஸ் பில்ட் பண்றோம். அந்த ட்ரீம்ஸ வந்து அ புல் டவுன் பண்றதுக்கு யாரா இருந்தாலுமே அது ம். ஐ அம் சேயிங் அது தேவையில்ல. அது நமக்கு தேவையே கிடையாது. பீ இட் இந்த ஸ்பேஸ்னா கூட நான் சொல்றேன். அத நான் சொல்றேன். ஐ அம் நாட் சேயிங் ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து ஒரு ம். ஒரு கருத்தோ இல்ல அப்படிலாம் இல்ல. ம். ஐ ஹவ் பீன் த்ரூ தட். ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஆல் த சோ இது. சாரி. நோ இட்ஸ் ஃபைன். நோ ஃபைன். ஐ அம் சேயிங் அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரி. நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் அலோவ்ட் டூ டெல் யூ தட் யுவர் ட்ரீம்ஸ் ஆர் ஸ்மாலர் ஆர் நீங்க இந்த மாரி தான் பண்ணணும். இல்ல இதுதான் நீங்கன்றதுக்கு அது சொல்றதுக்கு யாருக்கும் நீங்க ரைட்ஸும் ரைட்ஸ் குடுக்கக்கூடாது. குடுக்கக்கூடாது. அப்படி சொல்றவங்க உங்க யாரா இருந்தாலும் உங்க லைஃப்ல தேவையே இல்லன்றது ம். தான் ஐ லேர்ன்ட் பை. ஸோ, இப்போ நம்ம இண்டி பத்தி நெறைய யாஹ்! பேசிட்டு இருக்கோம். நீங்க வெர்கோ ஒரிஜினல்ஸ் சொன்னீங்க. ம். இட்ஸ் யுவர் ஓன் யாஹ்! புரொடக்ஷன். இப்போ அ நான் கூட ஒரு செல்ஃப் டப் அடிச்சுக்கிறேன். ம். ஃப்ரைடே வந்து என்னோட சாங் பாட்டு வருது. ரிலீஸ் நான் பார்த்தேன். ஆகுது. அத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பா. ம். ஸோ, எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் வெயிட் பண்ணிட்டு ஓகே சம்மன் எல்ஸ் நமக்கு சான்ஸ் ம். குடுப்பாங்க. ம். ஏதோ ஒரு படத்துல வந்துரும். நம்ம இத்தன பாட்டு ம்ஹ்ம். பாடியிருக்கோம். ம். ஏதா வந்துரும்ன்னு பார்த்துட்டே இருந்து, ஒரு பாயிண்ட்ல ம். எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, லெட்ஸ் ஸ்லோலி ஸ்டார்ட் திங்கிங் வருதான்னு யாஹ்! பார்க்கலான்னா, ம். நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச டியூன் தான் எனக்கு திருப்பி வந்துச்சு. ஆஹா! திருப்பி, அதான். திருப்பி, திருப்பி அந்த டியூன் வந்துட்டே இருந்திருக்கு. நான் அத வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ரைட், அது ரைட், ரைட். எப்போ எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ஓஹோ! அதே தான் நமக்கு வந்து நம்ம அப்பலாம் யோசிச்சது ம்ஹ்ம். திருப்பி நமக்கு வருது. ஸோ லெட்ஸ் அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாரி ம். லெட்ஸ் பி த சேனல் ஃபார் இட் டூ கம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ம். கிரியேட்டட் திஸ் ம்ஹ்ம். ம். டியூன் அண்ட் ஐ டிட் கேஆர்எஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு ஒண்ணு ஓகே. ஆரம்பிச்சு சூப்பர். ம். பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு வெர்கோ ஒரிஜினல்ஸ்ன்னு பார்த்தோனே எனக்கு வந்து ரொம்ப யா. யா. ஹேப்பியா ம். இருந்தது. ஓகே நம்ம ம். நம்ம கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கோம் பண்றேன். அப்போ அப்படின்னு எனக்கு இது ஒரு ரொம்ப வேலிடேஷன் வெரி, வெரி கிடைச்சது. ட்ரூ. இல்ல. இப்போ இது வந்து நம்ம ம். இப்ப நம்ம இது அஸ் ஃபெலோ ம். மியூசிஷியன்ஸ் நமக்கு தெரியும் தட் இட்ஸ் ம். வெரி டிஃபிகல்ட் டு பி இன் தி இண்டி ஸ்பேஸ் அஸ் வெல். யா. ம். பிகாஸ் அதுக்கு பிச்சிங் இருக்கு. ம். பீப்பிள் வில் ஹேவ் டு லுக் அட் யூ ம். as a music ம். composer அதான். to ம். give you the கிரெடிட்ஸ் space ஆர் to ஆமா. ம். get into their ம். label. ம். ஸோ நெறைய ம். நான் யோசிப்பேன். உனக்கு ம். பிடிக்குது, ம். பிடிக்கலங்கிறத என்ட்ட ஓப்பனா சொல்ற அளவுக்கு என்னால ஏத்துக்க முடியும். ம்ஹ்ம். ம். நான் இப்ப என் பாட்டு உங்களுக்கு பிடிக்காம ம். இருக்கலாம். உங்க ம்ஹ்ம். பாட்டு எனக்கு பிடிக்காம யா. இருக்கலாம். யா. இட்ஸ் a preference. ம்ஹ்ம். பட் ஒரு லேபிள் கிட்டேருந்து ம். நம்ம அனுப்புறோம் அப்டின்னா, நமக்கு அங்கேருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸே ம். வராது. ம். முக்கியமா ரெஸ்பான்ஸே சம்டைம்ஸ் வராது. வராது. அதோட ம். ம். லாஜிக் எனக்கு ம். புரியல. ம். we are all evolved musicians who ம். can take a no. ம். 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 We should be able to take a no யா. யா. because though nobody defines our music. யா. யா. Because you don't take my music doesn't mean யூ my டோன்ட் music கனெக்ட் is வித் bad. இட். ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். ம். ஸோ எனக்கு இந்த பதில் வராதது, ம். இந்த பதிலே சொல்லாம கோஸ்ட் பண்றது, ம். அதுக்கப்புறம் வந்து அம் ஏதாவது ஒரு பாட்டு நம்ம பாடியிருப்போம். ஆ. ம். என்னோட ம். எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதுக்கப்புறம் அத பத்தியே பேசாம இருக்கிறது. ஆ. அது என் வாய்ஸ்ல வரணும்னு அவசியம் கிடையாது. பட் ம். நான் அதுக்கு லெண்ட் பண்ணியிருக்கேன். ம். ம். ஸோ நீ வந்து குறைஞ்சபட்ச மரியாதை எனக்கு நீ எப்ப குடுப்ப அப்டின்னா, ம். இது உன் வாய்ஸ்ல வரல. ம். வேற யாரோ பாடிட்டாங்க. யா. வேற எங்கேயோ போகுதுங்கிற ம். ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கறது. இது எங்கே வந்து லேக் ஆகுது? ம். இந்த நான் இண்டி சீன்லயும் பார்க்குறேன். ம்ஹ்ம். நவ் தட் ஐ அம் இன்டூ ம். திஸ். இதுலயும் நான் இண்டஸ்ட்ரியிலயும் பார்க்குறேன். ம். தட் ஒரு ரெஸ்பான்சிபிளா ஒரு ரெஸ்பான்ஸே ம். இருக்க மாட்டேங்குதுன்னு ம்ஹ்ம். நான் நெனைக்கிறேன். ம்ஹ்ம். உங்களுக்கு நீங்களும் அப்படி நெனைக்கிறீங்களா? தட் இஸ் ட்ரூ. ஏன்னா வந்து நமக்கு இப்ப பாருங்களேன், மியூசிக் இப்ப நீங்க ம், இப்ப இருக்கிற அ பெரிய பெரிய ம், கம்பெனிஸும் சரி, எல்லாமே கார்ப்பரேட் தான் டீல் ம், பண்றாங்க. ம். மோஸ்ட்லி லைக் ஐம் நாட் சேயிங் எவ்ரிஒன் பட் அவங்க தான் டீல் பண்றாங்க. மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா வந்து அந்த இப்ப முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்க பாடுறதெல்லாம் வந்து செகண்டரி. ஆ. ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஸ்பெக்ட் பில்ட் ஆயிருக்கும். ம், ம், ரைட்? ம். நம்ம என்னதான் பேசுவோம், நம்ம இவங்கள பிடிக்காதுன்னு கூட சில ஆர்டிஸ்ட்ட சொல்லுவோம். ஆமா. ஜஸ்ட் நீங்க போயிட்டுருக்கீங்க. அவங்க நேர்ல வந்து என்ன பண்ணுவீங்க? "சார், சார் ஒரு ஆ, பிக்சர் சார்" அப்படின்னு தானே பண்ணுவோம். ஆமா, அது ஆமா. எதனால வருதுன்னா, உங்களோட இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த மரியாதை உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த விஷயம் கரெக்ட், வருது. கரெக்ட். இப்ப எப்படி இருக்குன்னா, ரொம்ப நார்மலா, ரொம்ப சாதாரணமா பீப்பிள் வந்து எப்படி மென்டாலிட்டில இருக்காங்கன்னா, தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டூ நீங்க சொன்ன மாரி தான். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நான் நெறைய பேர் பார்த்துட்டேன். நெறைய பேர் போடுறாங்க. ஸோ இன்டர்நெட்ல வந்து நெறைய விஷயம் இருக்கனால, அவங்களால எது வந்து குவாலிட்டியான விஷயம், எது வந்து இதுன்றத ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண ம், தெரியாம ம். இருக்கலாம். செகண்டரி வந்து நானும் அத பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எப்ப வந்து நீங்க ஒரு விஷயம் நீங்களும் பண்றீங்க, அவங்களும் பண்றாங்க. அத அப்ரிஷியேட் பண்ணணும். ஒருத்தவங்கள வந்து அந்த வேலிடேட் பண்ணணும். அப்படின்றது எப்போ வரும்னா, நீங்க உங்களோட இத அப்ரிஷியேட் பண்ணா மட்டும் தான். இப்ப நீங்க உங்க ஒர்க்கே அப்ரிஷியேட் பண்ணல. அதுக்கான ஒரு இதுவும் கிடைக்கலன்னும்போது, தட்ஸ் வாட் யூ ரிஃப்ளெக்ட் இன் அதர்ஸ். ரைட். நீங்க வந்து உங்கள வந்து இப்போ உங்களுக்கு யாராவது இதே மாரி பண்ணா ஐ மீன் ம், இதுவும் நான் சொல்றேன். நான் இந்த ம், மாரி ஏன் கொஞ்சம் கோட்லாம் நான் அதிகமா நான் இது பண்ணேன்னா, நான் வந்து அத ரிமைண்ட் பண்ணிப்பேன். இந்த மாரி ம். விஷயங்கள் நான் யோசிப்பேன். ஐய்யயோ! இப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது. இப்போ ஒரு விஷயம் யாருக்காவது பண்ணாதீங்க. எப்போன்னா, இந்த மாரி விஷயம் உங்களுக்கு அதே விஷயம் உங்களுக்கு பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஆ. வலிக்கும்னா, நீங்க அந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். ரைட்? கரெக்ட், கரெக்ட். இப்போ இமேஜின் நீங்க அந்த மாரி ஒரு வொர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரெகக்னிஷன் குடுக்கல. வேற அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம வேற ஒருத்தவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இமேஜின் புட் யோர்செல்ஃப் இன் தட் ஷூஸ். ஆ. அப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாரி விஷயத்த பண்ணக்கூடாது பேசிக்கலி. அப்சல்யூட்லி. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப ராங் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம அது டைம் எடுத்து, நம்ம இத எடுத்து ஏன்னா டெடிகேஷன் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அந்த டைம் தட் வி கரெக்ட், ஏன்னா அது அவங்களோட விஷன். வி ஆர் சப்போர்ட்டிங் தேர் விஷன். கரெக்ட். நம்ம என்ன நம்மளோட வேலை வெட்டிலாம் விட்டு அவங்க வந்து பாட்டு ம். இப்படி பண்ணியிருக்க நீ வந்து பாடும்போது வி ஆர் ஜஸ்ட் கோயிங் அண்ட் கிவிங் தேர் அவங்க விஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணு வி ஆர் சப்போர்ட்டிங் தேர் விஷன். அது வந்து நீங்க இல்ல அந்த வொர்க்ல இல்ல நீங்க உங்கள எடுத்துட்டோம் இல்ல வேற ஒரு ரீசன்றது வந்து வித்தவுட் இன்ஃபார்மிங் ஆர் இது வந்து வேலிடேட் பண்ணல வந்து ஐ சீ தட் ஆஸ் அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல. அந்த அளவுக்கு பக்குவம் இல்லன்றது தான் காட்டுது. இட் இஸ் வெரி ம். ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபார் த வொர்க் தட் வி ஆர் ம். டூயிங். ம். இப்ப இது வந்து நான் ஜெண்டர்டா சொல்லல. ம். இது எல்லாருக்குமே நடக்குது. ம். ஒரு பாட்டு பாடி முடிச்ச உடனேயோ, இல்ல ஒரு ம். வொர்க் பண்ணி முடிச்ச உடனேயோ, அது மேல ஒரு அப்டேட்டே இல்ல. ஸோ ம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு ம். அப்டின்னா, இப்ப நம்ம வொர்க் பண்றோம். ம். இந்த வொர்க்க நம்ம பண்றோம். ம். யாரெல்லாம் அதுல வொர்க் பண்றாங்களோ, ம். அவங்க எல்லாருக்கும் அப்டேட் குடுக்கணும். ஆ. ம். அடிக்கடி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். ம். இத நான் வந்து அஸ்வின் ம். விநாயகமூர்த்தி அவர் எனக்கு அப்டேட் பண்ணுவாரு. ம்ஹ்ம். ம். அப்புறம் வந்து அந்த மாரி ம். நெறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ரீசென்ட்டா இப்போ அப்டேட் பண்றாங்க. ம்ஹ்ம். "ஏய் இது நீ பாடினல்ல, இது அப்படி ஆ. இருக்கு. ம். அதுவா ம். இருக்கு." ம். ஸோ அது ரொம்ப வேலிடேட்டிங்கா இருக்கும் நமக்கு.
அப்பா பாயிண்ட். ஓகே. ம். எனக்கு என் வாய்ஸ்லாம் வர வேணாம். ம்ஹ்ம். பட் நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்றங்கிறது எனக்கு தெரியும். தெரியும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ம். பிகாஸ் ஆல் ஆர் லைவ்ஸ் வி ஹவ் பீன் லுக் டவுன் அப்பான். இவ தானே அப்படின்னு லுக் டவுன் அப்பான். ம்ஹ்ஹ்ம். நம்மலாம் வந்து ஸ்மால் டவுன்லேருந்து வின் இன் தட் வந்திருப்போம். ஸ்பேஸ். வின் இன் தட் ஸ்பேஸ். நம்ம பிக் வெல் டாலர். டவுன்லேருந்து ஆமா. கிடையாது. நமக்கு ம். எக்ஸ்போஷர் கிடையாது ம்ஹ்ம். மியூசிக்ல. ம். நம்ம வெறும் ஷியர் லவ் ஃபார் ம். மியூசிக்லேருந்து வந்திருப்போம். ம். எக்ஸ்போஷரே இல்ல. இவங்கள மாரி நம்ம கத்துருக்க மாட்டோம். ம்ஹ்ம். இவங்க அளவுக்கு நமக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. இவங்க அளவுக்கு நமக்கு புரிதலோ, நாலெட்ஜோ, ம். அவங்க பேசுற ம். டங், ம். லாங்குவேஜ் ம்ஹ்ம். ம்ஹ்ம். even though English we ம். understand ம். English, we don't understand the ம். things that ம். ம். the எப்படி சொல்றது? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ம். இல்லையா? the slang that is ம்ஹ்ம். ம். associated with ம். their tongue. ம்ஹ்ம். அது நமக்கு புரியாது. நான் ம். சென்னைக்குலாம் வரும்போது எனக்கு அந்நியமா தான் இருந்துச்சு. ம்ஹ்ம். ஸோ, இவ்வளோ விஷயங்கள்ல அ "ஏய் சும்மா இரு" அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர சொல்லி, ம். அ "பாடாத" அப்படின்னு சொல்லி, ம். "சும்மா இரு, நீ வாய அசச்சுக்கோ" ம். அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் ம். அனுபவிச்சிருக்கேன். ம்ஹ்ஹ்ம். அது எங்கேருந்து வருது? அது வந்து மென்னுக்கு மட்டும் நடக்குது, விமென்க்கு மட்டும் நடக்குதுன்னு இல்ல. எல்லாருக்குமே ஒரு ஒரு இடத்துல ம். அந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. ம். இதே குரூப் ஆஃப் பீப்பிளோட நம்ம இருக்கோம் ம். அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் நமக்கே கழிச்சு டவுட் ஆயிடும். திருப்பியும் அதையே வந்து அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. அதே மாரி தான் பண்ணுவாங்க. ஏன்டா நான் இவ்ளோ வருஷம் உழைச்சிருக்கேனே, ம். இவ்ளோ தூரம் நான் ம். வந்திருக்கேனே, ம். அதுக்கான ரெகக்னிஷனே கிடையாதா? ம். அத நீ வந்து அத ஒரு ரெஸ்பெக்ட்டாவும் எடுத்துக்க ம்ஹ்ம். மாட்டியா? அப்டின்னு. ம்ஹ்ம். அந்த அந்த வார்டன்னாலே அடிப்போம். அந்த மாரி நீனாலே நாங்க அடிப்போம். நான் அது வந்து அது எனக்கு அந்த ஒரு ரீசன் நான் சொல்றேன். ஆ. பிகாஸ் நான் இப்போ வந்து ஒரு ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அ ம். ஏபிஆர்எஸ்எம்ல டூயிங் சம் ரிசர்ச். சைக்காலஜிக்கலா எப்படி நம்ம மியூசிக் இம்பாக்ட் பண்ணுதுன்றது. இப்போ வாவ்! நான் எப்படி இது நான் பார்க்குறேன்னா, லைக் ஐ அம் இன் த டீச்சிங் இண்டஸ்ட்ரி ஃபார் பாஸ்ட் 11 இயர்ஸ். பியூட்டிஃபுல். 11 வருஷமா என்ன மாரியே நெறைய ஆஸ்பைரிங் பீப்பிள் வந்து ஒரு 500 பேருக்கு மேல மியூசிஷியனா உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹேப்பி டு டூ தட். ஃபேன்டாஸ்டிக். இந்தியால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லும். ஸோ இப்ப நான் பார்க்குறது வந்து இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் நான் மத்த வெளியில பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, இந்தியாவ தவிர வெளியில மியூசிக்னா அவ்ளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆமா. இப்போ அவங்க என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம். அவங்க அம்மா வந்து எனக்கு கால் பண்ணிட்டு, மேம் எப்போ ஷெட்யூல் பண்ணிக்கலாம்? அவன் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி கூட காலையில ஆஃப்டர் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட் மேபி யூ கேன் அக்காமடேட் சம்வேர் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இல்ல அவ்வளோதான் இல்ல. மேபி யூ கேன் கம் பேக் அண்ட் டூ. இல்ல ஐ வாண்ட் ஹிம் டூ லேர்ன் மியூசிக். ஏன்னா ஐ வாண்ட் ஹிம் டூ ப்ளே சம் மியூசிக் ஸோ திஸ் பிரெயின் இஸ் ஆக்டிவ். ஸோ ஹில் பி ம். ஃபங்ஷனிங் வெல். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து அது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அது கஷ்டம் பண்றதுன்றத வந்து அ வெளியில ஏன்னா அவங்களும் படிச்சிருக்காங்க. ரைட். கரெக்ட். அந்த அந்த எஜுகேஷன் வந்து நீங்க நம்ம எல்லாருக்குமே வந்து பாருங்களேன், பாட்டோ இல்ல மியூசிக்கோ வந்து என்ன நெறைய பேர் கேட்டுருக்காங்க. "பாட்டு பண்றியா? மியூசிக் பண்றியா? ஐயோ! அப்போ அப்போ லிவிங்க்கு எப்படி என்ன? ஹவ் ஆர் யூ? அ எப்படி நீ மேனேஜ் பண்றன்னும்போது, நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கிறப்போ, வென் வி ஆ. டிஸ்க்ளோஸ், "ஓ! அப்படியா அவ்வளோ வருதா?" அப்படின்றாங்க. இட்ஸ் நாட் தட் ஐம் நாட் ஏன்னா ஆல்ரெடி அது அப்படிதான் நம்ம நம்ம ஆமா. ஐ மைண்ட்ல இருக்கு. ஐ ஐம் வெரி டிசப்பாயிண்டட் வித் அவர் கவர்ன்மெண்ட் ஹவ் இட்ஸ் ஹேண்ட்லிங் மியூசிக் எஜுகேஷன். ஏன்னா, இது நான் பர்சனலா நான் ஓப்பனாவே சொல்ல முடியும். ஏன்னா அதே சொல்றேன். நான் வந்து ஜென்யூனா நான் பேசுறேன். நான் முடிவு பண்ணியாச்சு. அதனால நான் பேசுறேன். நான் வந்து யுனிவர்சிட்டிக்கு போனேன். ஐ செட் ஐ வாண்ட் டூ லேர்ன் மியூசிக். ஒரு பிஇ மியூசிக் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நான் எல்லா கோர்ஸும் முடிக்கணும்ன்றதுக்காக. அவங்க என்ன சொன்னாங்க, இத வச்சாலே நீங்க கண்டுபிடிக்க முடியும். எந்த லட்சணத்துல நம்ம மியூசிக் நம்ம ஊர்ல இருக்குன்றதுக்கு. ஆ என்ன சொல்றாங்க, நீங்க ஒண்ணும் இல்ல. பே பண்ணிடுங்க. இந்த கார்ட்லாம் குடுத்துருவாங்க. புக்ஸ்லாம் நீங்க அங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஜெராக்ஸ் வேணுனா கூட அதுக்கு பீப்பிள் இருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் பிரிண்ட் இட் அவுட். ஸோ அதுவே தப்பு. ம். ஃபோட்டோ காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் மட்டும் சொல்லிடுவோம். நீங்க அந்த டைம்ல வந்து அதுலேருந்து நீங்க உங்களுக்கு பிரிஃபர்ட் சாங் ஏதோ ஒரு 4 சாங் பாடுனீங்கன்னா, பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்டின்றாங்க. இது எவ்ளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? ரைட். நீங்க வந்து ஒரு கவர்ன்மெண்ட் கிட்ட நீங்க மத்தவங்ககிட்டலாம் போனா தான் இதுக்கு வந்து குவாலிட்டி இருக்காது. கவர்ன்மெண்ட் கிட்ட எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் எப்படி இது வந்து எனக்கு பெர்சனலா இப்ப கூட நான் அந்த கார்டு உங்கள்ட்ட காட்ட முடியும். பிஏ வந்து அது பார்ட் தான். நான் வந்து மியூசிக் நான் முடிக்கல. ஏன்னா, ஐ டிட்ன்ட் வாண்ட் டூ ஹேவ் ஒரு பேப்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து பிஇல இது முடிச்சுட்டேன்றது எனக்கு வேணாம். பிகாஸ் எஜுகேஷன் அது இல்ல. அப்ப என்ன எனக்கு தோணுது, இப்படி தான் இங்க பிஇ மியூசிக்ன்னு படிச்சவங்கலாம் இப்படி தான் படிச்சிருக்காங்களோ? ரைட். டீச்சர்ஸ் வரமாட்டாங்க. அங்க இல்ல. ஆ. புரொஃபசர்ஸ் இல்ல. நான் உங்களுக்கு டேட் சொல்றோம். நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு போயிடுங்க. இதுக்கு இவ்வளோ பணம் கட்டுங்க. புக்ஸ் சிடி குடுத்துருவாங்க. யாஹ்! பட் இப்படி தான் நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும், மக்களுக்கும் வந்து மியூசிக்னா இவ்வளோதான். நீங்க ம். வந்து 2 எக்ஸாம் எழுதிட்டு நாளைக்கு பணம் கட்டி குடுத்து நீங்க பாஸ் பண்ணிக்கலான்றது வந்து கவர்மெண்ட்டே சொல்லுதுன்னா, அப்ப எப்படி நம்ம மியூசிக் வந்து பீப்பிள்க்கு வந்து அத பத்தி ரெஸ்பெக்ட் வரும். இப்போ நீட்னா, ஐயோ! நீட் ஐய்யயோ! படிக்கணுமே, அத பண்ணணும், இத ஆ. பண்ணணுமேன்ட்டு இருக்கு. அப்போ நான் வந்து அ ரொம்ப ப்ரொஃபஷனலா டீச் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹை கோர்ட்ல இருக்கிற பீப்பிளும் என்ன படிக்கிறாங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா. நான் 2, 3 டாக்டர்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். சயின்டிஸ்ட்க்கும் கிளாஸ் எடுக்கிறேன். ரைட். ஹை கோர்ட்லயும் இருக்க பீப்பிள்க்கும் எடுக்கிறேன். 2 சயின்டிஸ்ட் என்ன படிக்கிறாங்க. டாக்டர்ஸ்க்கு நான் படிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க,
ஐய்யயோ! எனக்கு நான் சொல்றது அந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன். எனக்கு இந்த 2 கையில சேர்த்து இத வாசிக்க சொல்லும்போது ரொம்ப வென் இட் கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஐ அம் நாட் ஏபிள் டூ டூன்றாங்க. ஐ மீன் ஆ, ஐ அம் நாட் சேயிங் திஸ் வெரி ரொம்ப பெரிய கஷ்டமானது கிடையாது. அப்படி நம்ம நம்ம வந்து நினைக்கிறோம்ல அது கஷ்டம்னு. ஆ. ஸோ எவ்ரி எவ்ரி இண்டஸ்ட்ரி இஸ் லைக் ஒரு ஒரு நீங்க இன் டெப்த்க்கு போணும்னா எவ்ரிதிங் இஸ் அந்த அந்த டெக்னிக்கல் கரெக்ட், டிமாண்ட்லாம் இருக்கு. நீங்க அந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும். நம்ம 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 ஊர்ல வந்து மேலோட்டமா பார்க்குறாங்க. கரெக்ட். அண்ட் இதுவும் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, என் பேரண்ட்ஸ் சில பேர் வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன்ஸ். அவங்களுக்கு வந்து சுத்தமா மியூசிக் எப்படின்றது தெரியாது. அ மேம் எக்ஸாம்லாம் இருக்கு நாளைக்கு. இந்த 1 வாரம் ஆ. எனக்கு மியூசிக் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னுவாங்க. கோவிட் டைம்ல மேம் மியூசிக் கிளாஸே வேண்டாம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆன்லைன்ல இருக்காங்க. நான் சொல்றேன் மேம் இது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ம். பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து மியூசிக்கலா வந்து ஒருத்தவங்கள ரொம்ப சொசைட்டில ரொம்ப வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளா வளருவாங்க. அவங்க பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லாருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த காக்னிட்டிவ் எது தப்பு, எது கரெக்ட்ன்றது ஸோ எதுக்கு மியூசிக் தெரப்பின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ம். கரெக்ட், ரைட்? டாக்டர்ஸே சால்வ் பண்ண முடியாத விஷயத்த மியூசிக் பண்ணுதுன்னா, அப்போ கரெக்ட். விச் இஸ் கிரேட்டர் ஹியர்? அப்போ உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஸோ அப்போ மியூசிக் எஜுகேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மஸ்ட்டா குடுத்தீங்கன்னா, பீப்பிள் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியும். இது ஒண்ணு கரெக்ட். பண்றது எவ்வளோ கஷ்டம். இது நம்ம ஒரு ஸ்ருதியில பாடுறது, அவ்வளோ ம். விஷயம் சுத்தி இருக்கும்போது வேற வேற ஸ்ருதியிலோ இல்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது, அத கண்ட்ரோல் பண்ணி பாடுறது எவ்வளோ பெரிய ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயம்ன்றது 10 பேர்ல 10 பேரால பண்ண முடியாது. கரெக்ட். அதுவே வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ மியூசிக்ன்னு நீங்க நெனைக்கிற மாரி ரொம்ப சாதாரணமான கை வச்சோனா மியூசிக் வருது அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ரூம்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. ஹேப்பி பர்த்டே எல்லாருக்கும் தெரியும். ம். லிரிக் ஒண்ணு தான். டியூனும் ஒண்ணு தான். நமக்கெல்லாம் பாரம்பரியமா என்ன சொல்றது? மாசத்துக்கு ஒரு 10 டைம் பாடியிருப்போமா? ஹேப்பி பர்த்டே. ஸோ ஏன் வந்து ஆ ஒருத்தர் பாடுறது மட்டும் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா ஆ. இருக்கு? ஏன் ஒருத்தவங்க பாடுறது தயவு செஞ்சு நீ எனக்கு ஹேப்பி பர்த்டே பாடாத. கை மட்டும் குடுத்துருன்னு ஏன் சொல்றோம்னா, மியூசிக் வந்து நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் சரி, அதோட பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்றது தான் இட்ஸ் ம். மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். அத பண்றது தான் இட்ஸ் நாட் ஹியூமன் எல்லாராலும் பாசிபிள் இருக்காது. ஸோ அப்ப அவ்ளோ பெரிய ஒரு புனிதமான ஒரு விஷயம், அவ்ளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அவ்ளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி பண்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம கவர்ன்மெண்ட் வேல்யூ பண்ணாதனால, இங்க மக்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாதனால, அவங்க அந்த மாரி கஷ்டத்த கோ த்ரூ பண்ணாதனால அவங்களுக்கு வேல்யூ தெரியல. ரைட். அதனால மியூசிக் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லாஸ்ட் இது. ஓகே எல்லாமே ஐயோ! நாங்க வெளில போறோம், இது பண்ண போறோம், எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. ஆமாமா. அது மியூசிக் வேண்டாம். அப்படின்றது நானும் வந்து ஐ அம் ஆல்சோ இன்டு மியூசிக் எஜுகேஷன். எஸ். என்கிட்டயும் அத ம், சொல்லுவாங்க. ம், இந்த மாரி, ம், "ஐயோ! எனக்கு எக்ஸாம் ம், இருக்கு." ம். எக்ஸாமுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? ஆமா. எக்ஸாம் ம். பாட்டுக்கு நீ அதுக்கு படி. அ 24 மணி நேரமும் நீ பட்ஸ் படிக்கிறியா? இல்லையே! யா எக்ஸாமுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அது பாட்டுக்கு நீ யா போய் யா. எழுதிட்டு வா. ம். என்ன இப்படி சொல்றீங்க அ. நீங்க? அப்படின்னுவான். நீ என்னடா இப்படி சொல்ற? இல்ல அது அந்த மாரி எஜுகேஷன் தான் நம்ம ஊர்ல இன்னும் வரல. அந்த ம். அவேர்னஸ் இன்னும் வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் ஏதாவது ஒரு விஷயம் வருது எக்ஸாம் நான் இப்ப என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். ஆ, 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன படிச்ச? கூப்பிட்டு ஆ, நானே வம்பிழுப்பேன். ஆ, கூப்பிட்டு என்ன 6 மாசம் மேம் ஐ டோன்ட் நோ மேம் அப்படின்னு. ஆ. என்ன ஸ்கூல்ல என்னடா படிச்ச? அப்படின்னா, மேம் அது தெரியல எக்ஸாம் பண்ணிட்டேன். அடுத்து அப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே நீ மறக்கிற ஒரு விஷயத்துக்கு நீ வந்து ம். காலையில இருந்து நைட் வரைக்கும் இவ்ளோ மெனக்கெடுறன்னா, மியூசிக் வந்து லைஃப் லாங் வரப்போகுது. அதான். நீ ம். 60 வயசு ஆனாலும் வந்து உனக்கு அந்த மியூசிக்கோட இது இருக்கும். ஸோ அந்த மாரி இதுக்கு பீப்பிள் ஷுட் நோ வேர் டூ ஸ்பெண்ட் யுவர் எனர்ஜி ரொம்ப அப்சல்யூட்லி. வேல்யூபிளா இருக்கு. யாஹ்! அப்சல்யூட்லி. ஸோ நீங்க சொல்லும்போது ம். சொன்னீங்க மியூசிக் எஜுகேஷன் ம். பத்தி. ஸோ ஆப்வியஸ்லி மியூசிக் எஜுகேஷன்னு ம். வரும்போதே ஒரு பியூரஸ்ட் ஐடியா உள்ள யாஹ்! வந்துரும். ம். ஓ! இப்படிதான் எஸ்பெஷலி வித் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ம். ஷீட் மியூசிக் இஸ் ஆஃப் கோர்ஸ். பிரெடாமினன்ட்லி யாஹ்! இது தியரி ஆஃப் மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட். யாஹ்! ம். எங்க குவேவர்ஸ் இருக்கோ, அங்க குவேவர்ஸ் ம். இருக்கணும். எங்க கிரெஷெண்டோ ம். இருக்கு, எங்க ரிட்டுவெண்டோ ம். இருக்கு. ம். இதெல்லாம் நம்ம பார்த்து யாஹ்! தான் அத வந்து நம்ம வாசிக்கிறதோ, யாஹ்! பாடுறதோ ம். நம்ம பண்ணுவோம். ஸோ அவ்ளோ பியூரஸ்ட் ஐடியாலஜிலயும் நம்ம ம். படிச்சிருப்போம். வென் இட் கம்ஸ் டூ டூயிங் a composition ம். for a film or ம். otherwise. யாஹ்! So, do you consider these purest ideas to help you, or do you break from the grammar? ஐ திங்க் கம்போசர்ன்றது வந்து இட் இஸ் ரோல் ஆஃப் கம்போசர் இட்செல்ஃப் இஸ் வந்து நீ வந்து இப்போ ஏற்கனவே பேப்பர்ல இருக்கு. Ah. அத நான் ரீகிரியேட் பண்றதுக்கு இட்ஸ் நாட் மை ரோல். Mm. ஸோ அங்கேயே உங்களுக்கு அங்க ஆன்சர் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற பேப்பர்லயோ, புக்ஸ்ல இருக்கிறது வந்து ஐ அம் நாட் ரீகிரியேட்டிங். ஸோ இப்ப நான் ரீகிரியேட் பண்ணா ஐ அம் எ பெர்ஃபார்மர். ஐ அம் பெர்ஃபார்மிங் வாட் ஹஸ் பீன் ரிட்டன். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அஸ் எ கம்போசர்னா, அது கரெக்ட். பட் நான் நான் வந்து ஐ ஹேவ் டூ கம்போஸ் யாஹ்! கம்போஸ் பண்ணும்போது ம். பியூரிசமோட கம்போஸ் பண்ணுவீங்களா? இப்போ இப்போ நான் ரீசென்ட்டா ஐ திங்க் ஐ கேன் ரிவீல் நவ் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டூ பி ரிலீசிங். ஸோ நான் குளோபல் சம்மிட்க்கு ம். நான் தான் மியூசிக் ஓ! பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபேன்டாஸ்டிக். நம்ம நம்ம கவர்ன்மென்ட்டோட இதுக்கு GSS. குளோபல் சம்மிட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஓகே. ஃபுல்லும் வெஸ்டர்ன் சிம்ஃபனி அது. ஓ! ஃபேன்டாஸ்டிக். ஸோ அத வந்து நான் கம்போஸ் பண்றதுக்கு நெறைய கம்போசர்ட்ட போயிடுச்சு. அது வந்து அவங்க வந்து ஒழுங்கா பண்ணல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ அங்க வந்து நான் வந்து எந்த ரூலுமே நான் வந்து ஏன்னா இது வந்து அவங்க அப்ரூவ் பண்றாங்க. ஓகே. ரைட் பீப்பிள் ஹூ நோ வாட் சிம்ஃபனி இஸ் அப்படின்றது வந்து அவங்க அப்ரூவ் பண்றதுனால வந்து இங்க நெறைய ஹியூஜ். பேர் பண்ணி அது ரிஜெக்ட் ஆயி என்கிட்ட வந்தது. ஸோ
அங்க வந்து ஐ ஹேவ் டூ அப்ளை ஆல் தி ரூல்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும் அங்க அததான் பார்க்குறாங்க. கிரைட்டீரியா இஸ் ம். தட்ன்னும்போது அதுக்கு எங்கேயுமே இது பண்ணாம இப்படி தான் முடிக்கணும். ஒரு ரிட்டனோட முடிச்சு ஒரு இது பண்ணி தான் அத எண்ட் பண்ணணும்ன்றது வந்து இட்ஸ் ஆல் இஃப் ஒன்லி யூ நோ யூ வில் அப்ளை எஸ். தட். ஸோ அத நான் படிச்சனால ஐ அம் ஏபிள் டூ யூ நோ கம்ப்ளீட்லி இது பண்ண முடியுது. அது அப்ரூவ் ஆகி அது ரிலீஸும் ஆகப்போகுது. ஸோ அந்த வகையில வந்து ஐ வில் ஹேவ் டூ அப்ளை. ஸோ சில விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னா, அ நெறைய பேர் சொல்லுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு சிச்சுவேஷன் உங்ககிட்ட நரேட் பண்றாங்கன்னா, நீங்க சரிகம பதனிசா அந்த 12 ஐ மீன் எல்லாத்தையும் சேர்த்தா 12 ஸ்வராஸ் ரைட் வித் குரோமேட்டிக்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த 12 இதுக்குள்ள தான் நீங்க வந்து பண்ணணும். அதுக்குள்ள ஆல்ரெடி கோடிக்கணக்கான பாட்டு இருக்கு. கோடிக்கான ஜானர்ஸ்ல எல்லாமே இருக்கு. ம். இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னும்போது, இருக்கிற எல்லா இதும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இதில பண்ணலாமா பண்ணலாமான்றது எனக்கு தெரிஞ்ச அந்த ஈஸியான ஒரு ஒரு வே. யூ நோ வாட் இஸ் பை த ம். புக் ஆர் பை த ம். பேப்பர் நம்ம அத பண்ணி பார்க்குறோம். அது வந்து இது ஏற்கனவே இருக்கே இந்த மாரி பண்ணியிருக்காங்களே பண்ணும்போது, ஓகே. அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு, ஓகே. இந்த ஐ ஹேவ் டூ சர்ப்ரைஸ் த டைரக்டர். ரைட். அவர் மைண்ட்லயே அது இருக்காது. ஏன்னா என் மைண்ட்லயும் அது இருக்காது. அந்த டைம்ல நான் பண்றப்ப ரைட். ஈவன் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் கம் அப். நான் சொல்ல முடியாது. இப்போ பாருங்க நான் ஒரு பாட்டு பண்ண போறேன். அது உங்களுக்கு ம். வேற லெவல்ல வரப்போகுது. நான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ. வாவ்! இட் மைட் அந்த டைம்ல வந்து மொக்கையா இருக்கலாம். அந்த டைம்ல வேற. பட் வேணாம் இந்த டியூன் வேணாம். நெக்ஸ்ட் பண்ணலாம். இல்ல இது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. பட் இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க வேற ஆப்ஷன் குடுங்கன்னும்போது நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் ஒரு அப்ப நம்ம தேட தேட ஆரம்பிக்கிறோம். ஓ! இப்படி பண்ணலாம் வேணாமா? அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ, இந்த ரூல் இப்படி இருக்கு. இந்த ரூலுக்கு இது தேவையில்ல. மேபி ஐ கேன் லெட் கோ ஆஃப் தட். அப்படின்னும்போது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டா ஃபில்ம் கம்போசிங்ன்னு வரும்போது நம்ம வந்து எனக்கு எங்க ரொம்ப ஜாலியா இருக்குன்னா, இண்டி ஹிந்தில. பண்றப்போ. ஆ. பிகாஸ் இண்டியில ஐ டோன்ட் ஹேவ் இன்னும் எனிபடி. கூட ஆமா. ஃப்ரீடம். எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. அப்ப என்னன்னா, எனக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் குடுத்து நீங்க விளையாண்டுட்டீங்க. அந்த ஸ்பேஸ்ல நீங்க இது பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் யூ வில் பி ஏபிள் டூ பெர்ஃபார்ம் வெல். ரைட். நீங்க ரைட். எப்பவுமே ரெஸ்ட்ரிக்டடாவே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா பண்றதுக்கு உங்க மைண்டே வராது. ரைட். ஏன்னா கிளாசிக்கல் மியூசிக் அதுதான். நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அதான் பண்ணுது. அங்க ஒரு எக்ஸ்ட்ரா நோட் இருக்கக்கூடாது. அங்க ஒரு இது இருக்கக்கூடாது. ரைட். அந்த மாரியும் நம்ம ஐ மீன் கிளாசிக்கல்னு வந்தாலே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு தான். பட் வென் யூ டூ ம். லாட் ஆஃப் சாங்ஸ், லாட் ஆஃப் நீங்க அத பண்ண அதான் நான் சஜெஸ்ட் பண்றேன். லைக் யூ டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். நீங்க அந்த ரூல்ஸ்ன்னு எதுவும் பார்க்க தேவையில்ல. பட் வெல் லேர்னிங் ஆஃப் கோர்ஸ் யூ நோ. ஹவ் திஸ் ஷுட் பி டன்ன்றதுக்கு யூ நீட் டூ நோ ஆன்சர். அதுக்கப்புறம் வரது எல்லாமே நீங்க வெரைட்டி காட்டணும், இல்ல அந்த இதுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது, சில டைம் நமக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கும். வாவ்! செம்மையா இருக்கே சாங் அப்படின்றது. ஆ. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு என்ஜாய் பண்ற ப்ராசஸ் தான். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு என்னோட ஆஸ்துமான்ற ஒரு சாங் ரைட் ஃப்ரம் வி ஹேவ் லாட் ஆஃப் வி புட் ஹேவ் எஸ். லாட் ஆஃப் சாங்ஸ். ஆஸ்துமான்ற ஒரு சாங் வந்து இட் காட் ஃபீச்சர்ட் டாப் 10 சாங்ஸ் இன் இண்டியால Spotifyல நம்பர் 1 வந்தது லாஸ்ட் செப்டம்பர். வெரி நைஸ். ஸோ அப்பதான் எனக்கு தோணுது. எனக்கு அது ஆசமானது நீங்க ஒரு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க. உங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு டியூன் முன்னாடியே இருந்தது. ரைட். ஆ. அதனால உங்களுக்கு வெளியில போடவே முடியல. லைக் அது சம்ஹவ் அது வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா! ஓகே. அப்படின்ற மாரி நீங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னு. பட் எனக்கு எல்லா காம்போசிஷனும் அப்படிதான் ஆகும். ஆ. ஏன்னா அன்டில் ஐ ஃபினிஷ் தட் வொர்க். ம். எனக்கு வேற மைண்ட்ல வந்து எனக்கு அது வந்து எப்படின்னா ஒரு பாட்டிலா போயிட்டு இருக்கும். இந்த மியூசிக் இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வரணுன்ற மாரி நார்மலா தோணிட்டே ஆ. இருக்கும். எனக்கு அது வந்து எனக்கு அந்த சாங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மேபி ஐல் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. அது கூட நான் சொல்லலாம். ஸோ கரெக்ட், கரெக்ட். அந்த வந்து எனக்கு அந்த அந்த காலிங் இருக்கு. ஸோ அப்பதான் எனக்கு புரியுது. இட் இஸ் நாட் இப்ப நானே வந்து கம்போஸ் பண்ணணுன்றது ஆ, உட்கார முடியாது. ஆ. அதுவா வந்து எனக்கு மைண்ட்ல வருதுன்றது அப்பதான் நான் அதான் ரியலைஸ் பண்றேன். எனக்கும் நான் எப்ப ரியலைஸ் பண்ணேன்னா, இத யாஹ்! ஃபர்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். யாஹ்! அதுக்கப்புறம் இப்ப 2ண்ட் சாங் இஸ் கோயிங் ஆன். ம். நான் கிட்டத்தட்ட ஒரு தட்ஸ் வாட். 6 டியூனு ம். போன வாரம் குளிச்சிட்டு இருக்கும்போது அப்படிதான், நான் ரெக்கார்ட் அப்படிதான் வரும். அப்படிதான் வரும், அப்படிதான் வரும். நான் நெறைய வண்டி ஓட்டிட்டு இருப்பேன். டக்குனு வரும். வண்டிய ஓரமா இண்டிகேட்டர் போட்டு பார்க் பண்ணிட்டு ஐ வில் பி ரெக்கார்டிங். வி டோன்ட் நோ வேர் யாஹ்! அதான் அந்த வரப்ப, அந்த டியூன் வரப்ப பிகாஸ் ஐ ஸ்டில் பிலீவ் நம்ம இது பண்றது அது இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் இப்ப நம்ம உட்கார்ந்து பண்ணலாம். நம்ம ஒரு கீபோர்ட் எடுத்து வச்சுட்டு, இந்த இந்த கார்ட நம்ம ஆ. ப்ரோகிரஷன் எழுதி வச்சுட்டு, கார்ட் ப்ரோகிரஷன் எழுதி வச்சுட்டு, ஓகே 4 பேர கூப்பிட்டு வச்சு, இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் போறோம். இந்த மெலடி இதுல தான் போகுதுன்ற மாரி ஸ்ட்ரக்சர்ட் பேஸ்டும் கம்போஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஹவர் 24 மணி நேரம் 24 சாங் பண்ண முடியும். பட் மியூசிக்ன்றது வந்து ஒரு புதுசா ஒரு என்ன ஆர்கானிக்கா வந்து இருக்கிறதுக்கு தான் பவர் அதிகம். அது வந்து வரதுக்கு வி ஹேவ் டூ பி ஓப்பன் அண்ட் யாஹ்! வரப்போ வி ஹேவ் டூ பி அலர்ட். நான் யாஹ்! தூக்கத்துல நெறைய டைம் ஆ. எந்திரிச்சிருக்கேன். தூக்கத்துல எந்திரிச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஐயோ! 2 மணி ஆயிருக்கும். 2 மணி இதுதான் ஏன் முழிச்சேன் அப்டின்ட்டு இருக்கும். சரி போய் பியானோல போய் உட்காரலான்னும்போது அப்ப சம்திங் மேபி அது வந்து அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்ஸர் இல்ல. எப்படி ஆஃப் வருதுன்றது, கோர்ஸ். எங்கிருந்து வருதுன்றதுலாம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் என் மூலியமா வரது ஐ அம் வெரி ஹேப்பி. இப்ப வந்து ம். நம்ம பார்க்குறோம். நம்ம எவ்வளோ வேணா சாங்ஸ் பண்ணலாம். ம். என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே தேர் இஸ் ஆல்வேஸ் அ பிரசன்ஸ் தட் ம். இஸ் நெசசரி. இப்போ அதுக்கான மார்க்கெட்டிங், அதுக்கான பிஆர்ஓ, யாஹ்! அதுக்கான ம். ப்ரமோஷன்ஸ், போஸ்ட் ம். ப்ரொடக்ஷன் ம். ம். அது மாரி ஒன்னொன்னும் வந்து ம். அதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு. யாஹ்! ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு பிராண்டிங் ம். வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ம். ஓகே. இப்ப சௌந்தர்யா அப்டின்னா,
28 சௌந்தர்யா இருப்பாங்க. ம். அதுல நான் யாரு? கரெக்ட். அந்த மாரி இப்ப ஸ்டெர்லின் நித்யால வந்து மேபி இருக்கலாம். எனக்கு தெரியல. ஃபார்ச்சுனேட்லி நான் ஒண்ணு தான் ஒண்ணு தான். நெனைக்கிறேன். ஏன்னா இந்த மாரி ஒரு காம்பினேஷன்ல ஐ மீன் ஸ்டெர்லின்னு இருக்கலாம், நித்யான்னு வேற நித்யான்னு இருக்கலாம். இருக்கலாம். பட் ஆ. ஸ்டெர்லின் நித்யான்றது ஐ ஹேவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். ரொம்ப யூனிக்கான நேம் குடுத்தனால. சோ நீங்க Googleல சர்ச் பண்ணாலும் நான் தான் ஆ. முன்னாடி வருவேன். அதுவரைக்கும் சந்தோஷம். அதான் நைஸ். ஆ. எங்க வீட்லலாம் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். அதனால ஓ நாங்கலாம் ஐஸ்வர்யா சௌந்தர்யா, ஐஸ்வர்யா சௌந்தர்யா. அப்படியா? யாஹ்! எனிவே ம், கமிங் ம், பேக். ம், அம் இப்டி வந்து நம்ம ஒரு பிராண்டிங் பண்ணிக்கணும். ம், ஓகே இவங்களா? இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு ரோட்ல ம், போம்போதோ, இல்ல நான் எங்கேயாவது ம், போம்போது, ம், ஓ! இவங்க வாய்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. ம், ம், ம். நீங்க வாய்ஸ் ட்ரெய்னிங் வீடியோஸ் ஆ. போடுவீங்கல்ல, ம், நான் ம், பார்த்துருக்கேன் ம், அப்டின்னு ம், அது ம். ரொம்ப வேலிடேட்டிங்கா இருக்கும் யா. ஆப்வியஸ்லி. ம், அதுல டவுட் இல்ல. ம், ஸோ ரொம்ப ஓ! ஆமா நான் தாங்க ம், அது ம், அப்டின்னு. ம், ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஒரு பிராண்ட் வந்து ம், நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ம், ஒரு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. ம், ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்ல இட் பிகம்ஸ் எக்ஸாஸ்டிங். ம், ஓ! இத நம்ம பண்ணியே ஆகணும். வாரம் இத நம்ம போஸ்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இத்தன ப்ராசஸ் ம், இருக்கு. ம், ஓ! இந்த போஸ்டர் போடணும். இந்த ரீல் ம், போடணும். இதுக்கப்புறம் இத பண்ணணும். ஸோ இது வந்து ஆஸ் அ மியூசிஷியன் ம், இப்ப எனக்கு பெர்சனலி பார்த்தீங்கன்னா, என்னடா ம், நான் பாட்டுக்கு பாட்டு பாடுறேன்டா, உட்ருங்கடா அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம ஒரு எக்ஸ்டர்னலா யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி போடு போடு அப்பதான் ம், எல்லாருக்கும் தெரியும் நீ ம், பாட்டு ம், போட்டுருக்கன்னு. ம். ஸோ ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் பிராண்டிங்? வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்போ நீங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு ம். வச்சுக்கோங்களேன், லைக் அ நம்ம லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஆ. புடிச்ச சிங்கர்ஸ் தான் எனக்கும் புடிச்சிருப்பாங்க. பிகாஸ் ம். ஏன்னா அவங்க தான் வந்திருப்பாங்க. ஃபிலிம்ல ரிப்பீட்டடா அவங்கள தான் கேட்டுருப்போம். கரெக்ட். அவங்கள தான் நம்ம பார்த்துருப்போம். அவங்கள தான் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம இன்டர்நெட் தொறந்தா 10,000 பேர் இருக்காங்க. இல்ல 1,00,000 பேர் இருக்காங்க அதே கேட்டகரில. அப்போ நமக்கு அதுலருந்து நம்ம தனிச்சு காட்டுற வேண்டிய கட்டாயம் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. பட் முன்னாடி இப்படிலாம் இன்டர்நெட்ல இல்லாம இருந்தா, நமக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு பாட்டு வந்ததுன்னா, அது போதுமே. நமக்கு எங்க கரெக்ட். பார்த்தாலும் நம்ம எல்லா இடத்துலயும் அத தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மீடியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, இல்ல சோசியல் மீடியாவுக்கும் பார்த்தீங்கன்னாலும், ஒரு நாளைக்கு வந்து 1,00,000 பேர வந்து அப் ஃப்ரண்ட்ல காட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கும் ம். இருக்கு. சோசியல் ம். மீடியாவுக்கும் இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும்? ஸ்க்ராலிங்குள்ள நம்ம வந்து அதில அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவோமா? ஸோ அப்படி வரனால அந்த பிரஷர் கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த பிரஷர்ல நீங்க சொல்ற மாரி இப்போ நம்ம வந்து வி ஹேவ் டூ கீப் அவர் இது ஓப்பன் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வேற ஒரு இது வந்து முக்கியமா இருந்தது. இப்படி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இது வின் ஆமா. ஆயிடுவீங்க. ஆல்கோரிதம் இப்படிதான் பாக்குது. அல்காரிதம். ம். இப்போ வந்து ஆல்கோரிதம் மாறுது. அடுத்த வருஷம் நீங்க இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாறுமா? மாறிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஓகே நான் ஒரு 100 வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து இது போட்டுட்டே இருக்கேன். கண்டிப்பா ஆல்கோரிதம் என்ன ஃபைண்ட் பண்ணும். வாட் இஃப் ஆல்கோரிதம் அந்த அந்த இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 100 வீடியோ வச்சு என்ன பண்ணுவீங்க? ரைட். ஸோ ம். அங்க வந்து ஒரு கேட்ச் இருக்கு. அது வந்து நீங்க என்ன பண்றீங்க, இப்ப இப்ப நம்ம ஹேஷ்டேக்லாம் முன்னாடி இருந்து ஹேஷ்டேக் இருந்தா பயங்கரமா ஆமா, போகும். இப்ப ஆமா. ஹேஷ்டேக் இஸ் நோ மோர்ன்றாங்க. அப்ப கரெக்ட். நம்ம பண்ணும்போது, ஓ! ஹேஷ்டேக் இல்ல. வேற என்ன பண்றது? அப்போ இந்த அவேர்னஸ் வந்து நமக்கு வந்து இல்லையே நான் போட்டு தான் இருக்கேனே, எனக்கு வீடியோ போகலயே. ஸோ என்ன ஆகுதுன்னா, ம். அந்த இம்மீடியட்டா வந்து நமக்கு வந்து அது போல, இந்த மாரி லைக்ஸ் எனக்கு கிடைக்கல, அந்த வேலிடேஷன் எனக்கு கிடைக்கலன்னும்போது, அது நமக்கு இம்மீடியட்டா ரொம்ப அது வந்து பேக் ஃபயரும் ஆகுது. கரெக்ட். ஸோ, அந்த பிராண்டிங் டைம்ல பிராண்டிங் பண்ண போறோன்ற பேருல நீங்க வந்து ஓ! இந்த வீடியோ நல்லா போச்சே, இந்த வீடியோ ஆனா முன்னாடி பாருங்களேன், முன்னாடி நம்ம ம். லெஜெண்ட்ஸ் நம்ம நெனைக்கிறவங்க, ம். அவங்க இது எல்லாமே வந்து எனக்கு எத்தன பேர் பார்த்தாங்க? ஆ. இல்ல வந்து எனக்கு இவங்க வந்து ஐயோ! இத்தன வியூஸ் தான் போயிருக்கா? இல்ல இவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணலையா? கமெண்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு இதெல்லாம் அவங்களுக்கு டைமே கிடையவே கிடையாது. கரெக்ட். ரைட்? அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த பாட்டு முடிஞ்சதா? நான் ஃபுல்லா குடுத்தேனா? நெக்ஸ்ட் அடுத்த பாட்டுக்கு வரும்போது நான் டிட் ஐ கிவ் மை பெஸ்ட்? டிட் ஐ கோ பேக் அண்ட் பிராக்டிஸ்? எனக்கு வந்து வீட்ல போய் நான் வந்து எனக்கு ம். முக்கியமான இருக்கவங்க பீப்பிள் கிட்ட ஐ ஹேவ் டு பி வித் தெம். ஸோ இதுதான் ஃபோக்கஸா இருந்தனால வந்து தே வர் ஏபிள் டு சர்வை. இப்போ இருக்க டிமாண்ட் வந்து வேறையா இருக்கு. பட் அந்த டிமாண்ட் வந்து கோயிங் டு கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ கரெக்ட். அந்த இதில வந்து ஐம் நாட் சேயிங் நீங்க 100% வந்து இஃப் யூ ஆர் பிளெஸ்ட் வித் அ குட் டீம் நீங்க வந்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க வந்து அதுக்கான ஒரு பிஆர் டீம் வச்சு டிஜிட்டல் அவங்க பார்த்துப்பாங்க. இது அவங்க பார்த்துப்பாங்க. சோசியல் மீடியா பார்த்துப்பாங்கன்னு யூ ஆர் பிளெஸ்ட் யூ நோ நீங்க மொக்கையாத விஷயம் பண்ணிட்டு இருந்தா கூட யூ ஆர் பி இந்த அந்த லைட்ல தான் இருக்க போறீங்க. கரெக்ட். அது பிரச்சனை இல்ல. பட் ஆனா அது எல்லாமே வந்து இட் இஸ் ஷார்ட் லிவ்ட். நீங்க வேணா பார்த்துருக்கலாம். கோவிட்க்கு முன்னாடி நெறைய பேர் நமக்கு தெரியும். அப்போ ஓ! இவங்க தான் இப்போ லைம் லைட்ல இருக்காங்கன்பாங்க. அடுத்த வாரம் வேற ஒருத்தவங்க லைம் லைட்ல இருக்காங்க. ரைட்? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் கரெக்ட், ஸ்டேபிள் கரெக்ட். அண்ட் அந்த பிராண்ட் இது பட் நான் என்ன சொல்றேன், என்னோட ஒரு பர்சனலா கேட்டீங்கன்னா, நீங்க பிராண்டுக்கும் என்னென்ன உங்களால தனியா உங்கள ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப நீங்க ம். செல்ஃப் இன்னும் ரொம்ப இன்வால்வ்டா நீங்க 100 வீடியோ பண்ணணும். நான் டெய்லி பண்ணணும். அந்த ஒரு பிரஷர் எடுத்துக்காம, யூ வொர்க் ஆன் யுவர் செல்ஃப். கீப் ஆன் எவால்விங். ம். ஏன்னா, அது நீங்க எவால்வ் பண்றப்போ நீங்க அத கேட்ச் பண்ணிக்க முடியும். வாட் எவர் இட் கரெக்ட். இஸ் தேர். ஓ! இதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய வொர்க் பண்றேன். ஓ! ம். இதான் உங்களுக்கு வேணுமா? எனக்கு அதுவும் தெரியுமே. அப்படின்ட்டு இஃப் யூ ஆர் ரெடி, யூ கேன் கிவ். பட் நீங்க அதுக்கு மட்டுமே ரெடி ஆயிட்டு இருந்தீங்கன்னா, யூ வில் லூஸ் அவுட் ஆன் சோ மெனி அதர் திங்ஸ். கரெக்ட்.
இந்த ஆஃபீஸ்லலாம் அப்ரைசலுக்கு மட்டும் வேல பாப்பாங்க. வேல பார்ப்பாங்க. பட் நான் நீ சொல்றேன் மொத்தமா வேல பார்த்தா ரைட். தான்டா அப்ரைசல் கிடைக்கும். பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஏன் ஏன் இந்த மாரி நெலைம வருதுன்னா, ம். நீங்க ஒரு போலீஸோட பையனா ம். இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா உங்க பையனையும் போலீஸ் ஆக்கிடலாம். டாக்டரா இருந்தாலும் ஆக்கிடலாம். பட் மியூசிக்ல மட்டும் நீங்க உங்க அப்பா யார் வேணா இருக்கலாம். அம்மா யார் வேணா இருக்கலாம். நீ என்ன பண்றன்றது தான் இங்க விஷயமே இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து ஈஸியா தெரியுது. நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேனோ, அதுக்கு தான் எனக்கு பலன் கிடைக்கும்ன்றது ம். ஆல்ரெடி இஸ் ரிட்டன். ஸோ நீங்க இதுல கொஞ்சம் இப்ப தேவையா இருக்கனால நீங்க பிராண்டிங்க்கு எதாவது பண்ணுங்க. பட் அதுக்கே நீங்க ஐ டோன்ட் திங்க் ஐ கரெக்ட், வுட் அட்வைஸ் யூ டூ கரெக்ட். நீங்க ஏன்னா அப்ப என்ன ஆகும் அந்த ப்ராசஸ நீங்க லூஸ் அதுல வி பண்ணிடுவீங்க. லூஸ் அவர்செல்வ்ஸ். அதுதான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நீங்க என்ன கரெக்ட். பண்றீங்க, பீப்பிள் இத பார்க்குறாங்களா? நான் நல்லா டிரெஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறாங்களா? நல்லா நான் பேசுறேன்னு சொல்றாங்களா? அப்போ அப்புறம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, அப்ப என் பாட்டுக்கு யாருமே இது அப்போ சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன் ஆல்சோ. லைக் நீங்க அப்சல்யூட்லி. அப்புறம் ஏன் நெறைய இப்ப அவங்கள விட வேற ஏதாவது இமிட்டேட் ம். பண்றீங்க, காப்பி பண்றீங்க, இல்ல அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஆயிடுதுன்னா, ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்க அந்த ஒரு தர்ஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுது. ஆ இவங்க போட்டாங்க வீடியோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ வி ட்ரை டூ வி அ நம்ம சப்கான்ஷியஸ்லி நீங்க என்ன பண்றீங்க, இன்னொருத்தவங்க யாராவது சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா, அவங்க ஃபார்முலாவ நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ண தான் பார்ப்பீங்க. அவங்க இது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, இந்த மாரி காஸ்டியூம்லாம் போயிருக்காங்க, இந்த மாரி லொகேஷன்லாம் போய் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய வியூஸ் போகுது. ஸோ வாட் யூ ஆர் டூயிங் ஆக்சுவலி இஸ் பண்ண வேண்டிய வேலைய விட்டுட்டு, உங்கள நீங்க லைஃப்ப என்ஜாய் பண்றத விட்டுட்டு, நீங்க யூ ஆர் சேசிங் டூ மெனி ராபிட்ஸ் இந்த மாரி தான் வி ஆர் நைஸ்லி வி புட். வுட் வி வொன்ட் எண்ட் அப் எனிவேர். பெட்டர் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர்செல்ஃப். அதுவும் தேவையா இருக்கா? ஒரு பிராண்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அவ்வளோதான். அதுவே பின்னாடி போயிட்டோம்னா, வில் லூஸ் அவர்செல்வ்ஸ். ஸோ நீங்க ம். மியூசிக் டியூட்டர் பண்ணும்போது ம். ஒரு பேர் சொன்னீங்க. அ. கதிஜா ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே. ம். சோ ஐ வாண்டட் டூ கம் பேக் டூ ம். தட். ஸோ ம். இப்ப டீச் பண்றதுங்கிறது வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, "ஓ ம். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்கில்" ம். அப்படின்னுவாங்க. மேபி இட்ஸ் கமிங் அவுட் நேச்சுரலி டூ யாஹ்! மீங்கனால ம். அத பத்தி எனக்கு தெரியல. பட் நான் வந்து ஒரு டீச்சர்ட்ட கத்துக்கும்போது, ம். "அப்பா எவ்ளோ அழகா சொல்லி தராங்கல்ல" அப்படின்னு நான் ஃபீல் ம். பண்ணுவேன். பிகாஸ் நம்ம கிவிங் எண்ட்ல இருக்கும்போது நமக்கு யாஹ்! தெரியாது. யாஹ்! ம். ரிசீவிங் எண்ட்ல இருக்கும்போது, "அப்பா சூப்பரா இருக்கே! என்னம்மா ம். இது எப்படி இவ்ளோ ம். அழகா சொல்லிக் குடுத்துருக்காங்க ம். இந்த டெக்னிக்க" ம். ம். அப்படின்னு நமக்கு தோணும். ம். ஸோ டீச்சிங் ஃப்ரம் வாட்டெவர் ம். ஐ ஹர்ட், ம். டீச்சிங் இஸ் a ஸ்கில் தட் அகெயின் ம். இஸ் ம். நாட் ஃபார் எவ்ரிபடி. ம்ஹ்ம். எல்லாராலயும் வந்து கரெக்ட்டா ஆர் ஒரு புரியிற மாதிரி சொல்லிக் குடுக்க ரைட். முடியாது. ம். ம். பட் நெவர்தலெஸ் ம். டீச்சிங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமா எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தோணுச்சு? நீங்க நான் யூ வில் பி எ டீச்சர்ன்னு சொல்லி நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா, நானே நம்பியிருக்க மாட்டேன். ஆ. எனக்கு டீச்சர்ஸ்னாலே ஐ வில் பி லைக் ஐய்யயோ! அதெல்லாம் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கரெக்ட்டா நமக்கு தெரிஞ்சா தான் நம்ம ஒழுங்கா சொல்ல ம், முடியும்னு. ம். பட் நான் ஒரு ஒரு சர்வைவல் இதுக்காக நான் ஐ ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் லைக் ஓகே நம்ம தெரிஞ்சத நம்ம யாருக்காவது ஆ. சொல்லிக் குடுப்போம் அப்படின்ற மாரி பண்ணும்போது, இனிஷியலா ரொம்ப முன்னாடி நான் பண்றப்போ ரொம்ப கம்மியா ஒரு ரூ. 300 ஆ. அப்படின்ற மாரி வாங்குற அளவுக்கு நான் அப்ப என்ன பண்ணேன், ஓகே டீச் பண்ணிக்க சொன்னேன். அப்போ அவங்க இல்ல நாங்க வேற வேற இடத்துக்கு கிளாஸ் போனோம். அவங்க சொல்லிக் குடுத்தத விட என் பையன் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இது பண்றான். வித்தின் ஒரு 1 மாசம் 2 மாசமே நல்லா பண்றான். ம். அவன் முன்னாடிலாம் போனா போமாட்டான். இப்போ ம். நீங்க உங்க கிளாஸ்னா அவன் ஜாலியா வரான் அப்படின்னாங்க. அப்படியா? ஓகே. ம். ஸோ நான் ஓகே மேபி நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் போல. ம். அப்ப என்ன ஆகுது எனக்கு அவங்க குடுத்த ஹானஸ்ட்லி அவங்க குடுத்த ஃபீட்பேக்ல தான் நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன். ஓகே. அவங்க சொன்னாங்க, "இன்னும் 2, 3 பேர் கேட்கறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லட்டுமா?" நான் சொன்னேன், "சரி ஓகே சொன்னீங்கன்னா எனக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல்." ஏன்னா நான் அப்ப அந்த லோயோலா காலேஜ்ல ஐ வாஸ் ஸ்டடியிங் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ அப்ப ஓகே. நான் என்னோட ஓன் ஸோ நீங்க ஸ்டுடியோஸ்ல பார்ட் டைமா தான் கேம்ல படிச்சீங்களா? இல்ல கேம்ல முடிச்சுட்டு தென் ஐ வென்ட் டு லோயோலா. ஓ! தென் ஐ வென்ட் டு லாயலா. பிகாஸ் நான் என்ன நெனச்சேன், வெறும் மியூசிக் மட்டும் எனக்கு தெரிஞ்சா பத்தாது. ஐ நீட் டூ நோ ஆ. ஏன்னா நம்ம ஃபில்ம் கம்போஸரா வரணும்னு பார்த்தோம்னா, நம்ம டைரக்ஷனும் தெரியணும், ஸ்கிரிப்டும் தெரியணும். என்ன நடக்குது அடுத்த எண்ட்லன்னு தெரிஞ்சா மட்டும் ஓகே. தான் வெளில. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் எனக்கு ஒரு நல்ல ஒரு இதுவும் வேணும்ன்றபோது, ஐ தேர் நெறைய நாங்க போய் நெறைய மீட் பண்ண நெறைய டைரக்டர்ஸ், அப்கமிங் அஸ்பைரிங் டைரக்டர்ஸ்லாம் மீட் பண்ணி, அவங்களோட நெறைய ஷார்ட் ம். ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி, ஐ மீன் நாட் அபௌட் மனி ஆர் எனிதிங். எனக்கு நெறைய நான் இந்த சீன் எப்படி எக்ஸ்போஷர். ட்ரீட் பண்ணணும்னு பார்க்கணுன்றதுக்காக, நாங்க அங்க லாயலா காலேஜ் நெறைய ஐ காட் எக்ஸ்போஸ்ட் டூ சோ மெனி வொர்க் அண்ட் அங்க காலையில டீச்சரா போவேன். ஆஃப்டர்நூன் அதே இதுக்கு டீச்சர் இது சாரி காலையில சென்ஸ். ஸ்டூடெண்ட்டா போயிட்டு, லாயலாக்கு ஆஃப்டர்நூன் நாங்க சீஃப் கெஸ்ட்டாவும் போயிருக்கோம். ஏன்னா நாங்க ஓகே. படம்லாம் லான்ச் பண்ணிட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் அங்க தான். ஒவேஷன்ல தான் லோயலால லான்ச் பண்ணேன். அதெல்லாம் பெரிய ஒரு ட்ரீம்ஸ். பியூட்டிஃபுல். அது அதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு திரும்பி பார்த்தா தான் ஐ வில் பி வெரி ஹேப்பி. பட் அதெல்லாம் பெரிய ட்ரீம் கம் ட்ரூ தான். பட் இப்போ அந்த அந்த மாரி பேரண்ட்ஸ் நெறைய பேர் என்ன சொல்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு சப்போர்ட் பண்ணேன். எஜுகேஷன் சப்போர்ட் பண்றதுக்கு ஐ வாஸ் லைக் வெரி வில்லிங் டூ டீச் மோர் பீப்பிள். ம். அப்போ என்ன பண்ணேன், நான் அப்ப தான் எனக்கு தோணுது ம். நான் இதுவரைக்கும் ஒரு ஸ்டூடண்ட் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மெத்தட் வச்சு டீச் பண்றேன். அடுத்த ஸ்டூடண்ட்க்கு அப்ளை பண்றேன். அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். இவன் ம். கொஞ்சம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நான் ஆ. யோசிக்கிறேன். அதே தானே சொல்லிக் குடுத்தோம். 2 பேரும் சேர்த்து சொல்லிக் குடுத்து பார்ப்போம். அப்ப பண்ணோம்னா, இவனுக்கு புரியுதேடா! உனக்கு ஏன் ஆ. புரியல?
அப்பதான் எனக்கு புரியுது. ஓகே. நமக்கும் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னா, ம். நம்மள 50 பேர், 60 பேர் இருக்காங்கன்னா, பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. ம். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, படிப்பாளியா ம். இருக்கவங்களுக்கும் ஈஸியா புரியுது. நமக்கு கரெக்ட்டு. வந்து எனக்கு அப்படி சொன்னா புரியலன்றது தான் அர்த்தம். ஓகே. ரைட். எனக்கு புரியிற மாரி சொன்னா தான் எனக்கு புரியும். ம். அப்புறம் வந்து ஐ ஹேட் டு சேஞ்ச் மை டீச்சிங் இது. அப்புறம் அப்ப நான் என்ன பண்ணேன், தென் ஐ ஸ்டார்ட்டட் வெறும் வந்தாங்க ஒரு ஒரு 1 மணி நேரத்தில இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும் ஆ. அப்படின்ற மாரி டிக் த பாக்ஸ்ன்ற மாரி அனுப்புறத நான் ஃபோக்கஸ் பண்ணல. தென் ஐ அண்டர்ஸ்டூட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ம். டூ பில்ட் தட் பாண்ட். அப்சல்யூட். நான் சொல்ற விஷயத்த வந்து அந்த ஸ்டூடண்ட் வந்து ம். கரெக்ட்டோ தப்போ அவன் நம்புறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். ஏன்னா சின்ன பசங்கன்னும்போது வந்து தே வில் நாட் பேரன்ட்ஸ் தவிர வேற யாரும் நம்ப மாட்டாங்க. ம். அவங்க நம்ம ஏதாவது குடுத்தா கூட அம்மா தான் பார்ப்பாங்க. அம்மா இவங்கள நம்பலாமா அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாதிரி ஐ ஹேவ் டூ பில்ட் தட் பாண்ட். ஸோ அவங்க வென் தே ட்ரஸ்ட் மீ ஸோ அந்த இது பார்க்கணும்னு பார்த்தேன். ஸோ த ம். ஸ்லோலி பில்டிங் அவங்க நான் அந்த பாண்ட் நானும் ஃப்ரீயா இருக்கும்போது மை ஸ்டூடண்ட் ஆல்சோ லைக் மேம் ஐ டிட்ன்ட் பிராக்டிஸ். ஐ டிட்ன்ட் வாண்ட் டு பிராக்டிஸ் எஸ்டர்டே. கேட்பேன். ஏன்? மேம் ஐ வாஸ் வாட்சிங் மூவி. ஸோ எனக்கு அந்த மாரி சொல்லு நீ. நீ வந்து தப்பு பொய் சொல்லாத. லைக் யூ ஆ. டோன்ட் டெல் மீ தட் ஐ பிராக்டிஸ்ட் ஐ ஃபர்காட்டன்லாம் சொல்லாத. பிகாஸ் நானும் அதான் அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நீ அப்படிலாம் சொல்லாத. பட் பி ஹானஸ்ட் அப்படின்னு ஹானஸ்ட். சொல்லும்போது, ஐம் கி நானுமே அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ஃப்ரீனஸ் குடுக்குறனால, தே ஆர் ம். ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி ஓப்பன் டு மீ. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மேம் சாரி மேம் ஐ வாஸ் வாட்சிங் மூவி. அப்படியா என்ன படம் பார்த்த? எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் மை கிளாஸ் லைக் தட். அப்போ தேர் லைக் ஓ மேம் இஸ் சோ கூல் அப்படின்ற மாரி வரும்போது, அ அப்போ சரி ஓகே இவன் பார்க்குறேன். இவனுக்கு வந்து ரொம்ப அ ரொம்ப கஷ்டமான திங்ஸ்லாம் சொல்ல புரியாது. ம். ஜாலியா போயிட்டு அவன் எப்போ ரெடியா இருக்கானோ, இப்போ இதெல்லாம் டப்புன்னு பண்ணிட்டு, புடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு, இழுத்துரணும். இதெல்லாம் முடிச்சுரு அப்படின்னும்போது வந்து ஓகே மேம் அப்படின்னும்போது எனக்கு ஓ வாவ்! ஓகே தட்ஸ் குட். ஸோ அப்ப தான் நான் ரியலைஸ் பண்றேன். ஐ கேனாட் பி எ சக்சஸ்ஃபுல் டீச்சர் இஃப் ஐ ம். ஹேவ் ஒன் டீச்சிங் மெத்தட். கரெக்ட். ஐ நீட் டூ கம்ப்ளீட்லி நோ த சப்ஜெக்ட். நீங்க எனக்கு 10 கொஸ்டின் அதே அந்த அந்த ஒரே ஆன்ஸருக்கு 10 விதமா கேட்டாலும் ஐ ஷுட் பி ஏபிள் டூ ஆன்சர். ஸோ அப்சல்யூட்லி. அப்பதான் நான் ஐ அம் ஏபிள் டூ டீச் ஒரு நீங்க சொல்ற மாரி ஒரு பெரிய ம். ஜாம்பவானோட பீப்பிளா இருந்தாலும் ம். சரி, அவங்க அ அ தேவா சாரோட பேர பசங்களா இருக்கட்டும், அ நெறைய பெரிய பெரிய கம்போசரோட ஆக்சுவல் ப்ரோகிராம்ஸ் அவங்களோட என்ன படிக்கும்போது நான் என்னன்னா, இவங்களுக்கு என்ன தேவை? அதுதான். தட் இஸ் மை கொஸ்டின். இப்ப ம். நான் கேட்கறது அப்படிதான். இப்ப நீங்க ஓகே. வந்து கத்தீஜா ரஹ்மானோட டீச்சர் அப்புறம்? தேவா சாரோட பேர பசங்கலாம் படிக்கிறாங்க. அப்புறம் ஓகே. நெறைய பேர் ஆக்சுவலி நெறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க ம். வந்து மேபி தெரியல சொல்லலாமான்னு தெரியல ஓகே. பேரு. பட் நான் நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டீச்சர் அப்படின்றதுக்கு எனக்கு இதுதான் எனக்கு எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப். எனக்கு நான் ம். நம்பிக்கிறதுக்கு. ஓகே. ரைட். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு எங்கேயுமே ப்ரமோஷன் இல்ல. எங்க போர்டு கூட கிடையாது. ஆ. என்னோட ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, போர்டு கூட வெளியில பெரிய அப்படி இப்படின்லாம் எதுவுமே இருக்காது. பெரிய ப்ரமோஷன்லாம் இருக்காது. என்கிட்ட இப்ப வந்த அத்தன பேரோட ம். நான் டீச் பண்ற அத்தன பேருமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். பிகாஸ் பியூட்டிஃபுல். அ எனக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு. ஒரு 10 பேர வந்து ரூம்ல வச்சு குடுத்துட்டு காச மென்ட் வெரி பண்ணிட்டோ, நைஸ். அது வந்து எனக்கு மேபி தட்ஸ் வை ஐ திங்க் ஐம் அதுதான் நான் வந்து வாட்டெவர் நான் குடுத்தனோ அதான் நான் திருப்பி எடுக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஜென்யூனா எனக்கு வந்து டீச்சிங்ல தான் நான் வாட்டெவர் வொர்க் ஐம் டூயிங் ஐம் ஜஸ்ட் பீயிங் 100% ஜென்யூன் டூ மை டீச்சிங் ஆல்சோ. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் அத்தன பேர டீச் பண்ணியிருந்தாலும், எல்லாருமே அந்த பேரண்ட்ஸ்க்கும் சரி, அவங்க என்டையர் ஃபேமிலிக்கு என்ன பத்தி தெரியும். ஆ. தே ஆர் ஆல் வெரி ஃபாண்ட் ஆஃப் மீ. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய ரொம்ப 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 நல்ல கம்யூனிட்டி மாரி பியூட்டிஃபுல். பில்ட் பண்றனால, ம். அ வரவங்களும் சரி, அவங்களும் ரொம்ப ஹேப்பி. பேரண்ட்ஸும் ரொம்ப ஹேப்பி. ம். யாரா இருந்தாலுமே நான் கண்டிப்பா நான் யார்ட்டயாவது போய் சொல்றேன் அப்டின்னுவாங்க. மேம் சொல்லுவேன், மேம் ஆ. சொல்லுங்க. பட் ஆனா உங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஏன்னா ஆ. நான் வந்து அந்த அளவுக்கு நான் ரெடியா டைம் இருக்க இருக்கணும். முடியாது. ஆமா. அதனால நான் வந்து ஜென்யூனா சொல்லிடுவேன். இப்போ ஒண்ணும் கரெக்ட். இல்ல. இப்போ எனக்குமே வந்து ம். டைம் இல்ல. ரைட். யாரோ ம். ஒருத்தவங்க கேட்டாங்க. ம். ரொம்ப ரொம்ப நிஜமாவே ஆ. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. நான் யாஹ்! ஸ்லாட்ஸே ஓப்பனா இல்ல. ஆம். நான் வேணும் அவங்க ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. கண்டிப்பா வருவாங்க. ம். அந்த மாதிரினா நான் ஒரு கண்டிப்பா. எங்கேயானு ஓப்பன் பண்றேன். இல்லாட்டா என்னால முடியாது கண்டிப்பா அப்படின்னு. முடியாது தான். கண்டிப்பா முடியாது. ஸோ வென் யூ ஆர் லைக் ஸோ இன்னொன்னு நான் பார்க்குறேன்னா, ம். டீச்சிங் வந்து எனக்கு எப்படி நான் வந்து ம். நெறைய டீச்சர்ஸ்ட்ட படிச்சிருக்கேன். ரொம்ப என்ன சொல்ல எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்டட் பீப்பிள் அவங்களோட இது எல்லாமே நான் வந்து லைக் இட்ஸ் இட்ஸ் வித்தின் மீ. என்னோட டீச்சிங்லும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட எத்திக்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்ன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லன்னா கண்டிப்பா நான் இங்க இருக்க அப்சல்யூட்லி. முடியாது. பிகாஸ் ஆஃப் தேர் வாட்டெவர் தே ஷேர்ட் வித் மீ, ஐ அம் ஏபிள் டூ ஷேர் இட் டூ பீப்பிள். பட் நான் என்ன ஒரு 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 ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்டின்னா இது பெரிய யூஎஸ்பி இல்ல. இது எல்லாமே பண்ணாங்கன்னா, வேர்ல்ட் வில் பி பெட்டர். அதுக்காக நான் அத ஷேர் பண்றேன். இது பெரிய பெரிய ரகசியம் அப்டிலாம் கிடையாது. ஸோ வென் யூ ஆர் ஜென்யூன் டூ யுவர் வொர்க் அவ்வளோதான். நீ அந்த ம். அந்த செஷன் முடிச்சுட்டு போறியா? உனக்கு வந்து ஹேப்பியா, ஃபுல்ஃபில்லா ஹேப்பியா இருக்கா? இருக்கணும். ஓகே. அவன் ஜாலியா மேம் நான் நாளைக்கு ஆ. வந்துர்றேன் மேம் இருக்கானா? ஓகே. ஐம் நாட் சேயிங் அது வந்து ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். ம். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய பிரஷர்ல காலையிலேருந்து மேத்ஸ் அது இதுன்னு சொல்லி வந்துட்டு டெஸ்ட் அப்படின்னு வரும்போது, ஐ டோன்ட் வாண்ட் டூ ஆட் லைக் ஏய் இத பண்ணு, அத முடிச்சுரு 1 ஹவர்ல அப்படி பண்ணணும்னு பண்ண மாட்டேன். ஐ வில் பி ஜஸ்ட் மேக் ஷூர் ஹி இஸ் காம் டவுன். ஹி இஸ் ரெடி டூ லிசன். கரெக்ட். அந்த ஸ்பேஸ் போற வரைக்கும் ஐ வில் பி டாக்கிங் டூ தெம் ஆர் ஐ வில் பி டூயிங் சம்திங். இத வந்து எல்லா கிளாஸும் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா இது எனக்கும் ஈஸி, அவங்களுக்கும் ஈஸி. பிகாஸ் ம். வென் யூ மேக் தட் பெர்சன் ரெடி டூ லிசன் டூ யூ,
நீங்க என்ன வேணா சொல்லலாம், எவ்வளோ நாளும் சொல்லலாம். அண்ட் கரெக்ட். தி வொர்க் இஸ் ஈஸி. நீங்க அத விட்டு இல்ல நான் பேச்சே வச்சுக்கக்கூடாது. நீ வந்து ஒழுங்கா பண்ணணும்னா ஆமா. ஸோ பண்ண முடியாது. ஐ நெவர் ஸ்கோல்ட் எனி ஆஃப் மை ஸ்டூடண்ட்ஸ். நான் ரொம்ப ஹார்ஷா இருந்ததில்ல. ஹோம்வொர்க் பண்ணலையா ரொம்ப சந்தோஷம். வா பரவால்ல இப்ப பண்ணு அப்படின்ற மாரி தான். ஸோ தேர் லைக் பேரன்ட்ஸ் கேட்பாங்க, மேம் நீங்க திட்டுங்க மேம்னா எனக்கு இல்லங்க திட்டணும்னா திட்டலாம். ஹார்ஷா இருக்கணும்னா இருக்கலாம். பட் மியூசிக் இஸ் சம்திங் தே ஷுட் என்ஜாய் கம்மிங். ம். நான் வந்து ஒரு ரீசனா வந்து ந பிகாஸ் சம்டைம்ஸ் வி ஹேட் அ சப்ஜெக்ட் பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். கரெக்ட். அந்த மாரி ஒரு ரீசனா நான் இருக்கிறதுக்கு கண்டிப்பா, சத்தியமா விரும்ப முடியாது. கண்டிப்பா. ஸோ ஐ அம் லைக் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ்ன்றது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஸோ அப்சல்யூட்லி. டீச்சிங் மெத்தட் ஃபார் மீ இஸ் டெஃபினெட்லி டிஃபர் ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். கோர்ஸ். இப்ப எனக்கு எத்தன பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ, அத்தன பேருக்கும் வேற வேற மெத்தட் தான். வேற வேற மெத்தட். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ சூப்பர். எனக்கு யாஹ். வந்து ம். ஆக்சுவலி ஆஸ் அ ம். ஃபெலோ வுமன் நான் ம். நெறையா வுமன் கிட்ட சொல்லுவேன். ம். இட் இஸ் நாட் இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு 10 ம். படி இருக்குன்னா, ம். நமக்கு வந்து ம். 10 படியும் இருக்கும். ம். தடைகளும் அந்த இருக்கு. படிக்கு ம். இருக்கும். ம். ஸோ நம்ம அத தாண்டி நம்ம அந்த இடத்துக்கு ம். வருவோம். ம். அ நெறைய இடத்துல நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். மென் ஷுட் பி அலைஸ். ம். ம். வேர் வுமன்க்கு வந்து இந்த ம். சப்போர்ட் குடுக்கணும். ம். டூ ம். சேஞ்ச் தட் ம். நேரேட்டிவ். யாஹ். ம். ஸோ உங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து அதுதான் எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுது. ம். தட் ம். சப்போர்ட் விமன் கிரியேட்டர்ஸ். ஆமா. இட் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ஹெல்தி ஸ்பேஸ் ஃப்ரம் வித்தின். யாஹ். I'm not saying it's ம். coming from an ம். unhealthy space ம். there. ம். I'm ம். saying it's more pure from here, ம்ஹ்ம். ம்ஹ்ம். and it's pure for, யாஹ். for a musician. ஸோ யாஹ். இதுல வந்து ஓ இவங்க கிட்டேருந்து வந்தா குத்துப்பாட்டு வராது, ம். இவங்க கிட்டேருந்து வந்தா மெலடி தான் வரும். அந்த மாதிரியான ம். பாகுபாடு எல்லாத்தையும் ம். விட்டுட்டு ம். ஜஸ்ட் கிவ் them the work எஸ். and then they will do இப்ப it. பார்த்தீங்களான்னு தெரியல. எனக்கு பே நூட்ஸ்ல வந்து என்னோட ஒரிஜினல்ஸ் ரிலீஸ் ஆமா, ஆயிருந்தது. ஆமா. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஐயோ ரிலேஷன்றது வந்து பயங்கரமா ஒரு கிளப் மிக்ஸ் ஒண்ணும் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இவரு தானே சிவா சாம் சாரும், சாம் விஷால். மிஷனும் பண்ணியிருந்தாங்க. ம். இப்போ அ உங்ககிட்ட நானே சொல்றேனே, அந்த பாட்டு வந்து நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு ம். டைரக்டர் கிட்ட ஆ. காட்டுறேன். மத்த சாங்ஸ்லாம் காட்டுறேன். "இது யார் பண்ணா?" அப்படின்னு அ தான் கேட்கிறேன். போடு. சார் நான் தான் சார் பண்ணேன். "ஓ! அப்படியா இதெல்லாம் பண்ணுவீங்களா?" சார் நீங்க எல் சார் மியூசிக்ன்றது நான் நான் டீச் ஐ அம் இன் த டீச்சிங் ஸ்பேஸ். ஆமா. இப்ப நான் வந்து வெறும் இப்ப தான் ஆ. எனக்கு வந்து சி மேஜர்னா என்ன? ஜி மேஜர்னான்ற இடத்துல நான் இல்ல. இல்ல எனக்கு அது 2, 3 பாட்டு பண்ணிட்டேன் நான் பெரிய ஆளா அப்படியும் இல்ல. கரெக்ட்டு. ஒரே ஒரு பாட்டு பண்ணா பெரிய ஆளாயிட்டேன் அப்படியும் கிடையாது. ஐ அம் ரியலி வொர்க்கிங் புட்டிங் மை எஃபோர்ட்ஸ். ஐம் வொர்க்கிங் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். டீச்சும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டா ம். டீச்சும் பண்றேன். நானுமே ப்ரூவ் பண்றதுக்கு என் வொர்க் எல்லா ஜானரும் பண்றேன். படத்துக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேருக்கும் வொர்க் பிஹைண்ட் தி சீன் வொர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பண்றப்போ தேர் இஸ் நத்திங் தட் எனக்கு தெரியாதுன்றது இல்ல. மீனிங் வாய்ப்பு குடுத்தீங்கன்னா மேபி ஐ கேன் ட்ரை மை பெஸ்ட் டூ நீங்க என்ன கேட்கறீங்களோ அது வந்து கரெக்ட். பெட்டராவும் குடுக்கறதுக்கு எனக்கு முடியும். கரெக்ட். அண்ட் அவங்க அப்படி ம். நம்மள ம். அண்டர்மைன் பண்ணும்போது தான் வந்து இன்னும் கூட நான் இது வந்து ஒரு ஏய்! அப்படி ஆமா. இது வந்து ஒரு ஒரு காமெடியா தான் இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு டைரக்டர நான் பார்த்தேன். அந்த டைரக்டர் பேர் சொல்ல வேண்டாம். அ ம். அது ரொம்ப ரொம்ப நீங்க சொன்னனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அவரு என்ன கேட்டா 2, 3 டியூன் கேட்டாங்க. நான் குடுத்துட்டேன். சார் இது எப்படி இந்த டியூன்? இல்லம்மா எனக்கு வந்து ஃபைனலா சார் ஃபைனலா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா தான் நமக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஏன்னா சிங்கர்ஸ்க்கு பே பண்ணணும். ஆ. புரொடக்ஷன் இருக்கு. நான் ஸ்டுடியோ பே பண்ணணும். என்ஜினியர்ஸ் பே பண்ணணும். மிக்ஸ் மாஸ்டரிங் இன்ஸ்ட்ருமென்ட்லாம் பண்ணணும். இல்ல, இல்ல நீங்க நீங்க தானே ஒரு பாட்ட எனக்கு காட்டுங்க. நான் வந்து சாம்பிளா காட்டுங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். நீங்க எந்த பாட்டுமே சாம்பிளா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது புரியாது சார். ஆ. சாம்பிளாலாம் எதுவுமே ஏன்னா, நீங்க என்ன கேட்குறீங்க, லெட்ஸ் சே எல்லாருக்கும் புரியும்னா, ஒரு பிரியாணி எனக்கு பண்ணி காட்டுன்னு கேட்குறீங்க. நீங்க ஒரு ரூ. 500 ஆகும் ஒரு பிரியாணி பண்றதுக்கு அப்டின்னா, இல்ல, இல்ல ரூ. 5 நீ பண்ணி காட்டுனா, நான் அதுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் தான் வாங்கி பண்ண முடியும். சாம்பிளா தான் நான் காட்ட முடியும். பட் நீங்க அத சாம்பிளா எடுத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கணும். ம். ரூ. 5 குடுத்துட்டு, "இதுதான் உன்னோட இதுவா?" அப்படின்னு கேட்டேன்னா, இல்ல நீங்க ரூ. 500 குடுத்தாலும் நான் பண்ண முடியும். ரூ. 5000 குடுத்தாலும் பண்ண முடியும். ரைட். நீங்க இவ்வளோ தான் பண்ண முடியுமா? எனக்கு ஏன்னா டியூன் இதுதான். பட் அதுக்கான விஷயம் அ கரெக்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ யூஸ் பண்ணணும். கரெக்ட்டு. கரெக்ட்டான சிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும். கரெக்ட்டு. அ அதுக்கு ஏன்னா ஒரு பாட்டுன்றது இட்ஸ் நாட் ஒன் பெர்சன்ஸ் இப்ப அப்சல்யூட்லி. நான் நெறைய பாட்டு பண்ணியிருக்கேன்னா, இட்ஸ் நாட் மை என்னோட விஷன் இருந்தாலும் ஹூவர் வொர்க்ட் ஃபார் மீ நான் அரேஞ்ச் பண்றதும் சரி, நான் சொல்ற விஷயம் இது பண்ணவும் என்ஜினியரா இருக்கட்டும், சிங்கர்ஸா இருக்கட்டும், ம். நான் குடுக்குறது அப்படியே லிரிசிஸ்ட்டா இருந்தாலும் சரி, நான் அவங்க வாங்கி ம். அவ்ளோ பேரோட வொர்க் தான் வந்து இட்ஸ் அ சாங். அப்சல்யூட்லி. ரைட். அந்த இதெல்லாமே வந்து யூ கேனாட் சே இது ஆமா. இட்ஸ் நாட் அலைன். உங்க எதுக்கு தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும்ன்றது தான் அவங்க சொல்ல முடியும். அப்ப ம். என்ன பண்ணாரு, இல்ல இப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. இந்த மாரி வேணும், அந்த மாரி வேணும் அப்படின்ற மாரி லைக் ஹி இஸ் நாட் ஏபிள் டூ வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் ஸ்க்ராட்ச்ச வந்து அவருக்கு புரிஞ்சுக்க தெரியலன்றது எனக்கு ம். புரிஞ்சுச்சு. ஓகே. ஆனா அவரு வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாரு, நான் ஸ்க்ராட்ச்சே புரிஞ்சுப்பேன். ஆ. அப்ப நான் சொல்றேன், சார் நீங்க இளையராஜா சார்க்குலாம் போனீங்கன்னா, அவரு வந்து ஹார்மோனியம் வச்சு தனனா தான் பண்ணுவாரு. அப்ப இருக்க டைரக்டர்ஸ்லாம் அதெல்லாம் புரிஞ்சுட்டு தானே அவங்க ம். இது பண்ணாங்க. அவங்கலாம் வந்து இல்ல, இல்ல எனக்கு ஃபைனல் பார்ட் வந்தா தான் நான் ஆமா. வந்து ஆ. அப்சர்வ் பண்ணுவேன். அதெல்லாம் இல்ல சார். நீங்க கம்போசர் வேற, டியூன் வேற, ம். சாங் வேற. நீங்க அது ம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆ. அப்படின்னு சொல்றப்ப, இல்ல, இல்ல நான் ஏற்கனவே என்னென்னமோ சொன்னாரு. சரி ஏதோ என்ன பண்ணேன், ஒரு இது கரோக்கேல ஒரு ரொம்ப நல்ல ஃபேமஸான கம்போசரோட சாங் வந்து நான் சரி இது எப்படி இருக்குன்னு கேளுங்க. நல்லாவே இல்லம்மா. நான் தான் சொன்னேனேம்மா இதெல்லாம் சார் இது வந்து நான் இப்ப வந்து பாட்டோட காட்டுறேன்.
இது எந்த பாட்டுலன்னா, அததான் சார் நீங்க கேட்டீங்க. இதுதான் வந்து ஸ்க்ராட்ச். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து அவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ தட்ஸ் வாட் பீப்பிள் திங்க் நமக்கு வந்து அ ம். இவங்கனால இவங்க ஈஸியா பண்ண முடியாது. ஆ. அப்ப பாருங்களேன், ஒரு பெரிய அவங்களுக்கு புடிச்ச பாட்டு, ரொம்ப ஃபேமஸான சாங், பெரிய ஆள் பண்ண சாங். அந்த ஸ்க்ராட்சே அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்ல. அப்ப நான் சொன்னேன், அந்த மாரிலாம் நம்ம பண்ணி ஆ. எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போட்டு இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்லாம் நம்ம பண்ண வேண்டியதான நிலைமையில இருக்கும். இங்க தான் டீச்சிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆமா. எக்ஸாக்ட்லி ஐ டிட்ன்ட் டிஃபரண்ட் திங்க் டீச்சிங் மெத்தட்ஸ். ஆமா. தட்ஸ் அ குட் ஒன் ஆக்சுவலி. ஐ டிட்ன்ட் திங்க் அபௌட் தட். நான் வந்து ஓகே இவங்கள எப்படி புரிய வைக்கலாம். சோ ஓகே. சோ அதுவும் நடந்திருக்கு. அந்த வெரி நைஸ், மாரிலாம். வெரி நைஸ். யாஹ்! எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, ஆமா. யூசுவலி வந்து நாம பார்த்துருப்போம் நெறையா. ம். எனக்கு கீபோர்டே வாசிக்க தெரியாது. ம். நான் மியூசிக் கம்போசர். ம். ம். எனக்கு வந்து ம். மியூசிக்கே தெரியாது. ஆனா ம். எனக்கு ம். டியூன் வருது. ம். ஐ ரெஸ்பெக்ட் ம். எவ்ரிபடி. ம். அதுல ம். ரெஸ்பெக்ட், ம். டிஸ்ரெஸ்பெக்ட் இல்ல. ம். பட் எதுக்கு நான் இத சொல்றேன்னா, மியூசிக்க தெரிஞ்சு, அதோட கிராமர கத்துக்கிட்டு, ம். அத வந்து நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்குற ம். ஒரு இடத்துலயும் இருந்துகிட்டு, ம். அத எப்படி கிரியேட்டிவா யூஸ் ம். பண்றதுங்கிற ஒரு ஸ்பேஸ்லயும் ம். இருக்கிற ஒரு ம். பெர்சன் வந்து, ம். ம். இட் இஸ் அ ஹியூஜ் டீல். ம். அண்ட் ம். ஐம் வெரி ஹேப்பி தட் தேங்க் யூ. ஃபெலோ வுமன் இஸ் ஓ! டூயிங் திஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, ஏன்னா தேங்க் யூ சோ நம்ம மச். நெறையா ம். நான் சொல்ற மாரி நம்ம மென்னெல்லாம் பார்த்துருப்போம். ம். அவங்க வந்து சொல்லும்போது நமக்கு அத கொஸ்டின் பண்ணணும்னு தோணாது. ம்ஹ்ம். இப்போ ஒரு வுமன கொஸ்டின் பண்ற ஒரு சொசைட்டில இருக்கும்போது, ம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நீங்க பண்றது வந்து, இட்ஸ் அ யாஹ்! ப்ரைட் டூ ஆல் ஆஃப் அஸ். தேங்க் யூ சோ மச் சௌந்தர்யா. பிகாஸ் அது நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பி தான். ஏன்னா, நான் வந்து அத டிசைட் பண்ணிட்டேன் தான். ஏன்னா இதுதான் நம்ம போறோம். இந்த பாதையில தான் ம். போறோம். நமக்கு சொல்லிக் குடுத்து கைட் பண்றதுக்கு இல்ல. நான் சொன்ன மாரி ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நான் வந்து 10 விஷயம் பண்ணும்போது 10மே ஃபெயிலியர் ஆனாலும் ஐ அம் ஓகே. யா. ஓகே டூ டேக் தட். ஐ அம் ஓகே டூ சே அதான் அந்த ரிஜெக்ஷன்ஸ். டூ டேக் த ஃபெயிலியர்ஸ் டூ யாஹ்! ம். அக்செப்ட் அ நோ. ம். நான் இப்ப சொன்னேன்ல, வி ஆர் எவால்வ்ட் டூ ம். ம். அக்செப்ட் அ நோ. வி ஆர் ஆமா, எவால்வ்ட் டு ஆமா. அக்செப்ட் அ ஃபெயிலியர். பிகாஸ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் அபௌட் அவர் மியூசிக். ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ், ஆஃப் அந்த கோர்ஸ். அந்த ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு உங்கள்ட்ட ம். பார்க்கும்போதே, தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ வாண்டட் டூ ஓ! ஹேவ் யூ ஃபார் திஸ் தேங்க் யூ, பாட்காஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ ஃபெலோ ம். வுமன் ஒரு ஸ்ட்ராங்கான ம். ஒரு பெர்சன பார்க்கும்போதே எனக்கு ம். வந்து ரொம்ப ம். திருப்தியா இருக்கும். ஓகே, வி யாஹ்! ஆர் ஹெட்டிங் தேர், ஆமா. வி ஆர் ம். கெட்டிங் தேர் ம். அப்படின்னு சொல்லிட்டு. ம். பிகாஸ் மை பிஹெச்டி வாஸ் ஆன் ஜெண்டர் ஸ்டடீஸ். ம்ஹ்ம். ஸோ ஓ! யா, ஐ ஹேவ் அ பிஹெச்டி பை த வே. அமேசிங். ஸோ அதான். ம். ஜெண்டர் ஸ்டடீஸ் ம். அண்ட் லிட்ரேச்சர்ல படிக்கும்போது எனக்கு வந்து எப்பவுமே ஃபீல் ஆகும் தட் ம். விமன் ஆர் நாட் தேர் யட் அப்படின்னு. ஸோ ம்ஹ்ஹ்ம். உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த லைட் ஆஃப் ஹோப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பா, அது கண்டிப்பா. எனக்கு இருந்தது. ஸோ யாஹ்! தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் டுடே. தேங்க் யூ சோ மச் சௌந்தர்யா ஃபார் காலிங் மீ. பிகாஸ் ஏன்னா நான் வந்து நீங்க சொன்ன உடனே நான் வந்து உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ 2, 3 வீடியோ பார்த்தேன். ரொம்ப கல்யாணி மேமோட. ஓ! பரவாயில்லையே இந்த மாரி ஒரு ஸ்பேஸ் அதுவும் அ அ நம்மள எங்கேயாவது ஒருத்தவங்கள வந்து நம்ம அங்கீகாரம் பண்ணி குடுக்குறம்போது, நம்ம வந்து அது எந்த அளவுக்கு பெட்டரா பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் கமிங் ஹியர் எனக்கு என்னமோ இந்த இவ்ளோ பெரிய பாட்காஸ்ட் இவ்ளோ நேரம் பேசணுன்ற மாரியே தெரியல. ரொம்ப ஜாலியா என்ன சொல்றது கேஷுவலா எப்படி நம்ம இது பண்றோமோ, ஐ மீன் மனசுக்குள்ள வச்சிருந்தது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுறோமோ அப்படிதான் ஆ. இருந்தது. பட் ஈவன் ஐ வாஸ் லைக் வெரி ஸ்பெசிஃபிக் அபௌட் பீயிங் ஓப்பன். நான் வந்து எதுவுமே ஹைட் பண்ணியோ, இல்ல ஃபில்டர் பத்தி பேசவே கூடாது இந்த இதுல. ஐ ஹேவ் டூ புட் இட் பியூட்டிஃபுல். அவுட்ன்றத நான் ரொம்ப தெரிஞ்சு தான் பேசினேன். லைக் ரொம்ப ம். ஹேப்பி தட் யூ கால்ட் மீ. அந்த நெறைய தேங்க் யூ. பேர் வராங்கன்னு நீங்க சொன்ன மாரி கேள்விப்பட்டேன். ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் யுவர் அப்கமிங் தேங்க் யூ. பாட்காஸ்ட் அஸ் வெல். தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் சோ யூ. மச் ஃபார் டூயிங் திஸ் அமேசிங் ஜாப். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. அண்ட் உங்களோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க. வில் கண்டிப்பா. கீப் ஷேரிங் அவர் சாங்ஸ் கண்டிப்பா, அண்ட் கண்டிப்பா. ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் தேங்க் டூ யூ. யுவர் சாங் ஆல்சோ. தேங்க் யூ. தேங்க் தேங்க் யூ. யூ. தேங்க் தேங்க் யூ யூ. சோ மச். இதே மாரி இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் எபிசோட்ல இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் கெஸ்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். Until then, this is me, KR Soundarya, signing off from the Isai Podcast.